அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில முக்கியமான ஒரு செய்தியை மாத்திரம் உங்களிடத்தில் பதிவு செய்ய நான் விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியங்களில் எல்லாம் மிகப்பெரிய பாக்கியம் என்பதுதான் அந்த செய்தி. இன்றைக்கு நம்ம உலகத்தில் வாழுகிற நேரத்தில் பலவிதமான சித்தாந்தங்கள் கொள்கைகளை எல்லாம் கண்டு அந்த நேரத்தில் நம்ம அதுகளெல்லாம் சிறந்த ஒரு பாக்கியமாக எண்ணிக்கொண்டு நம்முடைய சமுதாயம் ஒரு காலத்தில் தடுமாறி கொண்டிருந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். இதே தொண்டியில நாங்கள் அதெல்லாம் இளைஞர்களாக சிறுவர்களாக இருந்த காலத்தில் கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தத்தில் நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் விழுந்து கிடந்தார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் மதரசாவில் படித்துக் கொண்டு நாங்கள் ஊருக்கு வந்தால் எங்களை எல்லாம் கேலி செய்வார்கள். கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் பெயர் தாங்கிகள் எங்களை எல்லாம் பார்த்து கேலியும் கிண்டலும் செய்வார்கள். அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவது என்று எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் இல்லை என்று சொல்வார்கள், நபிகள் நாயகம் இல்லை என்று சொல்வார்கள், வரலாற்றை பொய் என்று சொல்வார்கள், மறுமை இல்லை என்று சொல்வார்கள். இப்படி ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு, அதுவும் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு கேலியும் கிண்டலும் செய்வார்கள். எந்த ஒரு ஆலிமும் அதற்கு பதில் சொல்ல மாட்டார். எந்த ஒரு ஜமாஅத்து தலைவரும் அவர்களுக்கு விட சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு இஸ்லாத்தை தான் நமக்கு அன்றைக்கு தந்திருந்தார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு ஏகத்துவ எழுச்சி இந்த நாட்டிலே ஏற்பட்ட பிறகு, தமிழகத்தில் ஏற்பட்ட பிறகு, இஸ்லாத்திற்கு எதிரான எந்த ஒரு சித்தாந்தவாதிகளாக இருந்தாலும் அவர்களை நேருக்கு நேர் களத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் இங்க வா, கடவுள் இல்லைங்கிறியா, இங்க வா, இருக்கிறத நாங்க நிரூபிக்கிறோம் என்று கேட்கக்கூடிய ஒரு திராணி பெற்றவர்களாக ஒரு சமுதாயத்தை இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஒரு நேரத்தில் கடவுள் இல்லை என்ற கருத்து தான் ஒரு சரியான கருத்து, அதுதான் அறிவுபூர்வமானது. இஸ்லாம் எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, மத நம்பிக்கை எல்லாம் தப்பு என்று நினைத்துக் கொண்டிருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய உணர்வு வார இதழிலே பகிரங்கமா நம்ம இன்னைக்கு அழைப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இந்த கேள்விகளை சந்திக்கும் பொழுது நாங்கள் பதில் சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஏன் இருந்தது? தப்பான ஒரு விஷயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்தார்கள். தவறான ஒரு கொள்கையை இஸ்லாம் என்று எங்களுக்கு அறிமுகம் செய்தார்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலான இஸ்லாத்தை எங்களுக்கு சொல்லல, அதனுடைய தாற்பயங்களை எங்களுக்கு புரிய வைக்கல. பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒளிகிற அளவுக்கு இந்த இஸ்லாத்தை ஒரு காலத்தில் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? வீரமணியை கூப்பிடுறீங்க, வா, என்ன பகுத்தறிவு, என்னங்கடா உங்கள்ட்ட பகுத்தறிவு இருக்கிறது, வர்றீங்களா, நேருக்கு நேரம் பேசுவோம் என்று பகிரங்கமாக இந்த போலி பகுத்தறிவாதிகளுக்கு நம்முடைய உணர்வு இதழ் மூலமாக அறைகூவல் விட்டு அழைக்கிறோம் என்று சொன்னால், இந்த திராணியை, இந்த தைரியத்தை, இந்த தெம்ப நமக்கு தந்தது நம்ம ஏற்றிருக்கக்கூடிய உண்மையான இஸ்லாம். நம்ம மட்டும் சரியான இஸ்லாத்தில் இல்லாமல் கதைகளையும் கப்சாக்களையும் குப்பைகளையும் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு, கத்தங்களையும் பாத்தியாக்களையும் புரோகிதங்களையும் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டு இருந்தால் அவங்களை நமக்கு அழைக்க முடியாது. அவர்கள் கேட்கிறதற்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இஸ்லாத்தை தந்தார்களோ அந்த இஸ்லாத்தை சரியான முறையில் எப்ப நம்ம பின்பற்ற ஆரம்பித்தோமோ அப்ப நம்ம தான் இன்னைக்கு சரியான பகுத்தறிவாதியா நிக்கிறோம். உலகத்தினுடைய பார்வையில பகுத்தறிவாதிகள் எல்லாம் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் 2 மாதங்களாக 3 மாதங்களாக தொடர்ச்சியாக அதுக்கடுக்கான காரணங்களை எழுதி இது விவாதிப்போம் வர்றியா, மேடை போடுவோம் வர்றியா, ஆன்சர் பண்ண தயாரா, பொது மேடையில் விவாதிக்க வர்றியா என்று சொல்லி பகுத்தறிவுவாதிகளே பின்னங்கால் பிடரியில் அடிபட ஓடக்கூடிய அளவுக்கு இந்த ஜமாத் அவர்களை விரட்டி கொண்டிருக்கிற காட்சி இன்றைக்கு வரலாறு மாறுது. பாருங்க, இன்னைக்கு பாக்குறீங்க வரலாறு எப்படி திரும்புது. அவன் நம்மள பகுத்தறிவாதின் மூடத்தனத்தை எல்லாம் பகுத்தறிவு என்ற போர்வையை போர்த்தி கொண்டு அறிவுபூர்வமான ஒரு மார்க்கத்தை கேலியும் கிண்டலும் செய்து கொண்டிருந்த நிலையை மாற்றி இன்றைக்கு நம்ம சகோதரன் கேள்வி கேட்கிறவனாகவும் பதில் சொல்ல முடியாதவர்களாக அவங்களுடைய நிலைமையை ஆக்கியிருக்கிறதை பார்க்கும் பொழுது
இந்த கொள்கை தான் ஒரு பெரிய பாக்கியம். உங்களுக்கு தெரியுதா? வேற வேற நம்ம அப்பம் பாட்டன் சொன்னாங்கன்னு நீங்க மார்க்கத்தை பின்பற்றினீங்களே, உங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடுனீங்க. சரியான இஸ்லாத்தில் இருக்கும் போது நீங்க கேள்வி கேட்கிறீங்க, அவங்க ஓடுகிறார்கள். நாம கேள்வி கேட்கிறோம், அவங்க அன்னைக்கு களத்தில் நிக்க முடியாம பின் வாங்கி ஓட்டம் எடுக்கிறார்கள். அப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், குர்ஆன் ஹதீஸ் என்ற இந்த ரெண்டு அடிப்படையில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் எல்லா சக்திகளுக்கும் எதிராக களத்திலே நிற்க முடியும். களத்திலே நிற்கிறார்கள். அப்ப பல கடவுள் கொள்கை உள்ளவர்களை சந்தித்து இன்னைக்கு நம்ம களத்துக்கு கூப்பிடுறோம். கடவுளை இல்லைங்கிறானா வா பேசுவோம், மாட்டேங்கிறான். அப்ப அந்த இடத்துல என்ன விளங்குது? நாம ஒரு விவாதத்திற்கு ஒருத்தரை அழைக்கிறோம், அவர்கள் மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன விளங்கணும்? அப்ப இதான் சரி. சரியான கருத்துல உள்ளவன் தான் விவாதிக்க கூப்பிடுவான், தவறான கருத்துல உள்ளவன் தான் அதை பின்வாங்கி ஓடுவான்னு விளங்குமா இல்லையா? அப்ப நீங்க என்ன பாக்கியத்தை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இஸ்லாம்ங்கிற இந்த பாக்கியத்தை நீங்க பெற்றிருக்கிறது என்னமோ ஒரு கட்சியில மெம்பரா சேர்ற மாதிரி, ஒரு ஜமாத்துல அங்கமா இருக்கிற மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாழ்க்கையிலேயே கிடைக்க முடியாத ஒரு பெரும் பேரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த பேரை பெறுவதற்காக நீங்கள் உழைக்கல, கஷ்டப்படல, வாரிசு முறையில் உங்களுக்கு கிடைச்சது என்ற காரணத்தினால் அதனுடைய மதிப்பு உங்களுக்கு தெரியல. ஏன் இஸ்லாம்ங்கிற மதிப்பு உங்களுக்கு தெரியல? இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்க அடி வாங்கல, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக நீங்க தியாகம் செய்யல, ரத்தம் சிந்தல, இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி நீங்கள் எந்த உழைப்பும் செய்யல. அப்பன்றிருந்து பாட்டிருந்து வழி வழியாக கிடைத்தது என்ற நேரத்தில் உங்களுக்கு இதனுடைய மதிப்பு தெரியவில்லை. இன்னைக்கு தௌஹீத் என்று வந்த பிறகு அடி வாங்கித்தான் தௌஹீத சொல்றோம், தியாகம் பண்ணித்தான் அந்த கொள்கையை சொல்றோம். ஊர் நீக்கம் செய்கிறாங்க, உதைக்கிறாங்க, அடக்கம் செய்யறதுக்கு இடம் தர மாட்டோம் என்கிறார்கள், திருமணத்தை பதிவு செய்ய மாட்டோம் என்கிறார்கள், யாரும் பேசக்கூடாது என்கிறார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது என்கிறார்கள். இப்படி பலவிதமான அடக்குமுறைகளை ஏவி விட்ட பிறகு அதுல நமக்கு பிடிப்பு வந்து பார்த்தா, அடாட எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்கிறான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை நம்ம கடைபிடிக்கிறோமே, நெஞ்சு நிமித்தி நமக்கு மட்டும்தான் நிக்க முடிகிறது, யாருக்கு நிக்க முடியலையே, தலை நிமிர்ந்து நிக்கிறது ஒரு கொள்கையை நமக்கு இந்த மார்க்கம் தந்திருக்குது அப்படின்னு சொல்லி எண்ணி இருமாந்து போவனு. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பகுத்தறிவு சொன்னவன் எல்லாம் சிலைகளை வேற ஒரு சிலையை மாத்திக்கிட்டு வணங்கி கொண்டிருக்கிறான். பகுத்தறிவு பேசினவன் எல்லாம் அந்த சிலைக்கு மாலை போடாத, இந்த சிலைக்கு மாலை போடாத என்று சொன்னவன் ஏன் சிலைக்கு மாலை போடுங்கிறான். காலில் விழுந்து கும்பிடாத, சாமியார் காலில் விழுவாதன்னு சொன்னவன் என் காலில் வந்து விழுந்து சொல்றான். இப்படி எல்லாமே தடம் புரண்டு கேடுகட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் நாம மாத்திரம்தான் பகுத்தறிவாளர்கள் அன்னைக்கு உலகத்தில் நிக்கிறோம். எல்லா விதமான மூட நம்பிக்கையும் எதிர்க்கக்கூடிய ஒரே அமைப்பாக, ஒரே ஜமாத்தாக, ஒரே இயக்கமாக அல்லாஹ் இந்த குர்ஆன் ஹதீஸை மட்டும் யார் மார்க்கம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் நிக்கிற காட்சியை பார்க்கறீங்க. அப்ப அவர்களுக்கு எதிராக நம்ம தான் நிக்கிறோமா? அப்ப நீங்க என்ன நினைக்கணும்? நாம ஒரு சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி நம்மை சுற்றி பல தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் அழைக்கிறோம். ஏன்பா பல தெய்வத்தை வணங்குறீங்க? பல தெய்வம் சரியா, ஒரு தெய்வம் சரியா? ஒரு தெய்வம் தானே கரெக்டா இருக்க முடியும், வாங்கல பேசுவோம் என்று அவர்களை அழைத்து, பகிரங்கமாக அழைத்து எல்லா மக்களையும் கூட்டி வைத்துக் கொண்டு என்ன கேள்விண்டாலும் கேளு. இன்னைக்கு கூட மேலூர்ல நடத்தி தான் வந்திருக்கிறோம். எப்படி சந்திக்கிறோம்? நம்ம வந்துங்க எல்லாரையும் அழைத்து வைத்துக் கொண்டு எந்த கேள்விண்டாலும் கேளு, திட்டுற மாதிரி வந்தாலும் கேளு, இஸ்லாத்தை கொச்சப்படுத்துற மாதிரி வந்தாலும் கேளு, சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்லுவோம். ஏன்? பதில் இல்லாட்டிதான் கோபம் வரும். பதில் இருக்கிறவனுக்கு கோபம் வராது, அசத்தியத்தில் இருந்தா தான் கோபம் வரும். சரியான மார்க்கத்தில் ஏன் நான் கோபப்படணும் என்று முஸ்லிம் மக்களாத மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு அல்லாஹ் பத்தி கேட்கிறியா கேளு, மறுமை பத்தி கேட்கிறியா கேளு, நபிகள் நாயகத்துடைய அப்பளுக்கு இல்லாத வாழ்க்கையை பத்தி கேட்கிறியா கேளுப்பா, எங்களுடைய எந்த செயலை பத்தி நீ கேட்க போற இப்படின்னு சொல்லி யாரு வேண்டாலும் என்ன வேண்டாலும் கேள்வி கேட்கலாம், அதுக்கு பதில் சொல்வோம் சொல்லக்கூடிய ஒரு இயக்கம், ஒரு ஜமாத்து, ஒரு மதம், ஒரு சங்கம் இருக்காங்க இந்த நாட்டில் இருக்குதா? இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த இயக்கம் அது வைத்திருக்கிற கொள்கையினால், இந்த பேர்னால இல்ல, இந்த ஜமாத்து எந்த கொள்கையை வச்சிருக்குது? அல்லாஹ் சொன்னதை மட்டும் கேட்போம், நபிகள் நாயகன் சொன்னதை மட்டும் கேட்போம் என்று இந்த ரெண்டு விளக்கொலியிலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜமாத்து தான் அவங்கள்ட்ட இந்த கேள்வியை கேட்க முடியும். வேற எவராவது மேடை போட்டு கேட்டாங்கன்னா
அது அவங்க கேட்கறதுக்கு அவங்க ஆன்சர் இருக்காதுங்க. அவன் செய்யலாம், இவங்களும் செய்யறாங்க. எந்தவித தப்பையும் இவர்கிட்ட இருக்கிறது. அப்ப இவங்களால் நியாயப்படுத்த முடியாது. அப்ப எல்லா சமயத்தவர்களையும் அழைத்து வைத்துக் கொண்டு அவர் அது ஒரு விவாதம் தானே, நேருக்கு நேர் விவாதத்தில் சந்திக்கணும். விவாதத்தில் கூட கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு போகணும், தயார் பண்ணிட்டு போகணும். இதுல அவன் யாருன்னு நமக்கு தெரியாது, என்ன கேட்க போறான்னு தெரியாது. நம்ம என்ன தைரியத்தில் நிக்கிறோம்? என்ன கேட்டுருவ, எங்க மார்க்கத்தை பத்தி கேட்க உனக்கு என்னப்பா இருக்குது? ஒரு கரெக்டான மார்க்கத்தில் என்ன நீ இப்படி விமர்சனம் பண்ணிட முடியும், என்ன குறை கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி அவன் தலாக்கு கொடுமைங்கிறான். அட தலாக்கு தலாக்குங்கிறதாண்டா பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறத அறிவுபூர்வம் வழங்கினா கரெக்ட் தானே. இன்னைக்கு டாக்டர் ஒருத்தர் கேட்டாரு, மேல ஒரு டாக்டர், அவர் நிறைய சொல்லி இஸ்லாத்தை புகழ்ந்து சொல்லிவிட்டு இந்த பலதார மனம்ங்கிறது உங்க மார்க்கத்தில் பெரிய அநியாயமா இருக்குது அப்படின்றாரு. அதுக்குரியதெல்லாம் எழுதி விவரங்கள் அடுக்கடுக்கான காரணங்களை சொன்ன உடனே துண்டு சீட்ல எழுதி நீங்கள் சொன்ன பதில் நான் திருப்பி அடைகிறேன். எதுக்கு இதை சொல்றோம்? இஸ்லாத்துல உள்ள எந்த கொள்கையை, எந்த சட்டம், வணக்கத்தை பத்தி கேட்கறீங்களா, கொள்கையை பத்தி கேட்கறீங்களா, எங்க மார்க்கத்தில் உள்ள எந்த ஒரு அம்சத்தை பத்தி கேட்கறீங்களா, அது எல்லாமே இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இருக்கும். சில சகோதரர்கள் கேட்கிறாங்க, இதை மாத்தினா நல்லா இருக்குமே, அதை மாத்தினா நல்லா இருக்குமே, மாத்துவோமே, அது நல்லது நிரூபிங்க, மாத்திரம் இதான் நல்லது, நீங்க மாறிக்கிறீங்க என்று சொல்ற அளவுக்கு அந்த என்ன மாதிரியான கேள்விகளை நாங்கள் சந்தித்தாலும் இந்த ஜமாத்தை சேர்ந்தவர்களுக்குத்தான் பதில் சொல்ல முடிகிறது. ஒரு ஆள் இங்க சொல்லிக்கிட்டு இருக்கல, பதில் சொல்லக்கூடியவர்கள் நூற்றுக்கணக்கில் அல்லாஹ்வுடைய அருளால் பெருகிட்டாங்க. அந்த அளவுக்கு எந்த யாரா இருந்தாலும் அவர்கள் ஓட்டம் எடுக்கிற அளவுக்கு அல்லது அவர்கள் தெளிவடைகிற அளவுக்கு, அவர்களை சிலாகிக்கிற அளவுக்கு, உலகத்தில் சிறந்த மார்க்கம் உங்க மார்க்கம் தான் என்று மனசார நெஞ்சி நிறைஞ்சி பாராட்டுற அளவுக்கு ஒரு மார்க்கத்தை கையில வச்சிருக்கிறீங்களே, நீங்க அதை என்ன வழங்கணும்? இப்ப நாங்க படிச்சது அப்ப மதுரப்பெல்லாம் தப்புன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்களாத்தான் விளங்கி வந்திருக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, நாம சத்தியத்தில் இருக்கிறோங்கிறதுல உறுதி இருந்தா யாரும் கஞ்ச தேவையில்லை. அப்ப என்ன செஞ்சோம்? நான் ஒரு ஆள் நின்றுகிட்டு ஒரு நம்மளை விட சின்ன பையன் 15 வயசு பசங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, அடே இது பொய் சொல்றாங்க, ஃப்ராடு, இது மார்க்கத்தில் இல்ல, நாளைக்கு ராத்திப்புங்கிறாங்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் என்ன செய்யறேன், சில இளைஞர்களை சொல்லி வேணும்னு போய் இந்த பள்ளிவாசல் உட்கார்ந்து இருக்கிறேன். உள்ளக்க ராத்திப்பு செய்யறாங்க, நான் வெளிப்பள்ளி சேவப்பு தின்ன போட்டிருப்பாங்க, அதை உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். ராத்திப்புக்கு வாங்க, ராத்திப்புக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உட்கார்ந்துட்டு வேணும்னு நான் ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏன் இது ஒரு அநியாயம்? ஒரு மனுஷனை போய் மழை தர்றது அல்ல, ஒரு மனுஷன் மழை தருவாங்கிற அளவுக்கு கேடு கட்டு போயிட்டாங்களே, ஒரு தௌஹீது பேசிக்கே இல்லாம இருக்கிறாங்களே, மனுஷன் மழையை தருவானா? இவன் இருக்கிற ஊர்ல பஞ்சமே வந்தது இல்லையா? இவன் மழையை கொண்டு வந்துருவானா, கேரண்டி கொடுப்பானா அப்படின்னு சொல்லி நான் அங்க உட்கார்ந்து அங்க ராட்சிப்பு நடக்க நான் எதிர்த்துங்க பிரச்சாரம் பண்ண. அப்பவே அப்ப என்ன பண்ணிட்டாங்க, இவனை விடக்கூடாது, கூட்டு ஊரன்ட்டாங்க. ஊர்னா என்ன, வடக்கு தெரு மட்டும் ஊர்ல எல்லா தெருவும் கூடி போச்சு. எல்லா தெருவும் சேர்ந்து கொண்டு ஒரே ஒருத்தர் நான் மட்டும் என்னை இந்த ஊர்ல நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அப்படி ஒரு பயங்கர குற்றவாளி, உலகத்திலே மகா கிரிமினல் இருப்பான, அவனை எப்படி கேவலப்படுத்தி விசாரிப்பார்களோ அந்த மாதிரி கொண்டாந்து நிப்பாட்டி வைத்துக் கொண்டு துளைத்தெடுக்கிற கேள்விகளால் இதே பள்ளிவாசல் என்று கேட்டார்கள். எனக்கு பசுமறை தாணி போல எனக்கு இன்னைக்கு பதிஞ்சிருக்கிறது. என்ன சொன்னாங்க? நீ மூலாநாட்ட மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீ அந்த ஏன்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. நான் சொன்னேன், அந்த பெரட்டெல்லாம் இங்க பயப்பட மாட்டோம், அந்த ஆளை ஏன்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்லன்னா என்னை அந்த ஆளை உட்கார வச்சு பேசக்கூட யாரும் மன்னிப்பு கேட்க நான் நிரூபிக்கிறேன் அப்படிங்கிறேன். சரின்னு சொல்லிவிட்டு அவர் யார் இறந்து போயிட்டார். நம்ம கவிதங்காக்கா இருக்காருல்ல, ஒரு தகப்பனாரு யாசிங்காக்கா, அவர் இந்த ஊர்ல ஒரே தௌஹீத்வாதி. அப்ப அவர் ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு தௌஹீதுல உறுதியா இருந்த அன்னைக்கு இருந்த பெரிய மனுஷன்கள்ல உறுதியா இருந்த ஒரு ஆளா நான் அவரை தான் பார்த்து. அவர் சொன்னாரு, ஏன் தம்பி சொல்ற என்ன தப்பு? இந்த ஒரே ஒரு ஆள் தான் சொன்னார். ஊர் முழுசும் எதிர்த்து நின்ற பெரிய பெரிய தலைகள், பெரிய பெரிய பண முதலைகள், பெரிய பெரிய கொட்டை போட்டவர்கள்லாம் எதிர்த்து நின்ற நேரத்தில் ஒரு மனுஷன் கேட்டார், தம்பி சொல்ற என்ன தப்பு இருக்கு, ரெண்டு பேரும் பேச விடுங்க, நம்ம உண்மையை தெரியணுமா இல்லையா அப்படின்னு சொன்ன பிறகு பால் பண்ணையில் அவர் தங்க வச்சிருந்தாங்க. அதுவும் கூட நான் பால் பண்ண நினைக்கிறேன். அந்த பால் பண்ணையில போய் என்னை அழைச்சிக்கிட்டு போறாங்க. மூலான அங்கதான் தங்கி இருக்கிறாரு. இந்த மாதிரி பள்ளியெல்லாம் தங்க மாட்டாரு, அது வசதியான ஆளுக்கு வீட பார்த்தா போய் தங்குவாரு. அங்க வச்சுக்கிட்டு நான் என்ன போகும்போது கிதாபுலாம் அள்ளிக்கிட்டு போய் கேட்கிறேன், மூலானா நீங்க மலைக்கு ராத்திப்புங்கிறீங்கள, அது இருக்குதா மார்க்கத்துல? இருக்குது. இதுல இருக்கு, நிறைய கிதாபுல இருக்குது. நீங்க என்ன மதகு? சாவி மதகு. இந்த சாவி மத கிதாபெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், இதை எடுத்தாங்க, இதுல எடுத்து காட்டுங்க. இருக்கு அப்புறம் பேசிக்கிறோம் அப்படிங்கிறாரு.
நான் என்ன செஞ்சேன், இது துகுபாவுல இந்த மாதிரி இருக்கு மௌலானா எடுத்து வாசிக்கிறேன். இருக்கு அப்புறம் தான் தெரியுது ஓதவே தெரியாது. எடுத்து அதாவது என்ன வாசிக்க சொன்னா வாசிக்க தெரியல அவனுக்கு, குர்ஆனை கூட ஓத தெரியாது போல இருக்கு. அந்த தோற்றத்தை ஏமாத்தி இருந்திருக்கான். என்ன பண்ணிருக்கான், தாடி ஜிப்பா வச்சுக்கிட்டு பெரிய மூலானாண்டு பெரிய மகான் மாதிரி ஏமாத்திட்டு இருக்கிறான். கித்தாபு கொடுத்து வாசிச்சு எடுத்து காட்டுறாங்கன்னா முழிமுண்டு முடிக்கிறான். கேவலப்பட்டு போய் யார மன்னிப்பு கேட்கணும், நான் என்ன மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி மூஞ்சில இருந்துட்டு வந்தோம். அல்லாஹ் என்ன செய்யல, விட்டுறல. யார கேவலப்படுத்தினா, சத்தியம் சொன்னா எவனா இருந்தாலும் ஏத்து நிக்கணும். உதவி அல்லாஹ்வுடைய உதவி நினையாபுரத்தில் வரும். அன்னைக்கு அந்த மாதிரி நடந்ததுனால அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலையும் உதவி செஞ்சான். ஒவ்வொரு நெருக்கடியான கட்டத்திலையும் தன்னந்தனியாக விடப்பட்ட நேரத்திலையும் ஹக்கு என்று நமக்கு படுதா, அதை சொல்வதற்கு பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. தோல்வி வந்துருமோ, ஊர் வைக்கிறவானோ, ஊரேத்த நசிக்கணுமோ, மிதிச்சிருமோ பயப்படக்கூடாது. ஹக்குன்னு தெரியுதா, போட்டு உடைக்கணும், துண்டு துண்டா வெட்டுனா வெட்டிக்க. நான் சொல்றத சொல்லுவேன், எப்ப நான் மாத்துவேன், நான் சொல்றது தப்புண்டு ஆதாரத்தோட நிரூபி. நாளைக்கு மாத்தினேன், ஆதாரத்தை நிரூபிக்காம உன்னுடைய படைப்பலத்துல பணபலத்துல உனக்கு ஆள் பலத்துல உனக்கு அடியாள் பலத்துல வச்சு மிரட்டி பணிய வைக்கிறீர்கள். ஆனால் அது நடக்காது என்று அன்னைக்கு எடுத்து நின்றமா இல்லையா? இப்படித்தான் தௌஹீதுல நாங்கெல்லாம் உறுதியானோம். இந்த எதிர்ப்புகளை கண்டு நாங்கள் அன்னைக்கு ஒதுங்கிடல, யாரும் என்று பேச மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பிறகு ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தது போல தன்னந்தனியனாக நான் இருந்து ஊரை விட்டு ஓடுனேன். அது கொள்கையை விட்டு ஓடல. இங்க வாழ முடியாத அளவுக்கெல்லாம் ஒரு மனுஷனுக்கு இந்த நிலைமையை உண்டாக்கினார்கள். அந்த அளவுக்கு குடி கொண்டிருந்த ஒரு ஊர்ல இன்னைக்கு ஏகத்துவ எழுச்சி கொடி கட்டி பறக்குது. அல்லாஹ்வுடைய கிருபையை பாத்தீங்களா, அல்லாஹ்வுடைய அருளை பாத்தீங்களா? மலங்கு சாயியுடைய தர்காவுக்குள்ளேயே தௌஹீது முழக்கம் நடக்கிறது. என்ன அற்புதம், அல்லாஹ் செய்யற அற்புதத்தை பாத்தீங்களா? எப்படிப்பட்ட பேரவர்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகிறான். அடுத்து என்ன, நாங்கள் சங்கரன் வந்தல்ல. எதுக்கு சொல்றேன், எந்த காலம் நல்லா நீங்க உறுதியா இருந்து கொள்ள வேண்டும். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு எல்லாம் படிச்சு இந்த கால கட்டி இந்த கால விடுறதுக்கு இல்ல. கொள்கையில நீங்கள் உறுதியாக இருந்தால் நினையாபுரத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வரும், நினையாபுரத்தில் அல்லாஹ்வுடைய வெற்றி வரும்ங்கிறதுக்காக நான் சொல்றேன். அந்த தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு யார் நடத்துறார், உலமாக்கள்லாம் சேர்ந்து நடத்துகிறார்கள். எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் சீர்கட்டி இருந்தது என்பதற்கு இந்த மாநாடு ஒரு உதாரணம். இந்த மாநாடு கூமுட்டைகள் நடத்தல, மூடர்கள் நடத்தல, பாமரர்கள் நடத்தல. இந்த மாநாட்டை நடத்தியவர்கள் பண்டிதர்கள். பண்டிதர்கள் உலமாக்கள். உலமாக்கள் தங்கள் சபையின் பெயரால், ஜமாஅத் உலமா என்ற சபையின் பெயரால் தஞ்சாவூர்ல வலிமார்கள் மாநாடு நடத்துகிறார்கள். நாங்களும் என்னமோ வலிமார்கள் மாநாடுனா மக்கள் எல்லாம் வலிமார் ஆக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் போய் உட்கார்ந்து இருக்கிறோம். நான், என்னுடைய அண்ணன் காலஞ்சென்ற அலாவுதீன் அவர்கள், இன்னும் என்னுடைய நண்பர்கள் சிலரும் போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அங்க பேசுறாங்க, அல்லாஹ் வணங்கக்கூடாது. யார் பேசுறா, 7 வருஷம் மதரசாவுல படிச்சு குர்ஆன் ஹதீஸ படிச்சு கரை கண்டோன்னு சொல்றவங்க பேசுறான். அல்லாஹ்ட்ட கேட்க கூடாது, அவுலியாட்ட தான் கேட்கணும். அல்லாஹ்ட்ட எந்த கோரிக்கையும் நம்ம கேட்க கூடாது, நமக்கு என்ன தகுதி இருக்குது, அவுலியாக்கத்தான் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தர்காவுக்கு போங்க, தர்காவுக்கு தான் நீங்கள் போகணும், பள்ளிவாசலுக்கு போறது உங்களுக்கு வேலையே கிடையாது. அல்லாஹ்ங்கிறவன் உதாரணம் காட்டுறாங்க. எப்படி, அல்லாஹ்ங்கிறவன் 10,000 வாட்ஸ் மின்சாரம் போன்றவன். அதை உங்களுக்கு தொட முடியுமா, அதை உங்களுக்கு நெருக்க முடியுமா? அதுக்கு அவுலியாக்கு டிரான்ஸ்பார்மர் மாதிரி அப்படி தேவையான அளவுக்கு வாங்கி உங்களுக்கு தருவார்கள், அதை உங்களுக்கு தொட முடியும். ஒரு 0 வால்ட் பல்பு போய் நேரடியா 10,000 வாட்ஸ்ல போட்டா எரியுமா? அதுக்கு ஒரு டிரான்ஸ்பர் பண்ணி அது குறைச்சு தரும்ல, அதுல கொண்டு மாட்டினா தானே உங்களுக்கு எரியுது. அந்த மாதிரிதான் அல்லாஹ்ங்கிறது ஃபோர்ஸா வரக்கூடிய ஒரு பவர். அந்த பவரை உங்களுக்கு தாங்க இயலாது. அல்லாஹ்ட்ட கை ஏத்துனீங்க எரிஞ்சு போயிருவீங்க, அல்லாஹ்ட்ட பேசுனீங்க கரிஞ்சு போயிருவீங்க. அவுலியா நமக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வெளிச்சத்தை குறைச்சு டிம்மாக்கி அல்லாஹ் சாம்ப கலரா கொண்டு வந்து தருவாரு என்று பேசுறாங்க. எங்க பேசுறான், ஒரு மாநாட்டில் குர்ஆன் ஆதாரத்தை வைத்து பேச வேண்டிய உலமாக்கள், நபிகள், இதனுடைய வரலாறு நிறைய பேர் தெரியாது, அது சொல்ல வர்றேன். குர்ஆனை வைத்து பேச வேண்டிய உலமாக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனையை வைத்து பேச வேண்டிய உலமாக்கள் என்ன பேசுறாங்க, அவுலியாட்ட. இன்னொருத்தன் பேசுறான், இன்னொரு பெரிய ஆள், வேலூர் பாக்கியாத் சாலியாத் தமிழ்நாட்டை தாய் கல்லூரி, அதுல படிக்கிறார்கள், பாக்கவி என்று பேரு. இந்த மாதிரி நிறைய பாக்கவிகளை தயாரித்து மதகுருமார்களை சப்ளை செய்யக்கூடிய வேலூர் பாக்கியாத்துல முதலிசாக பேராசிரியராக இருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிறார். என்ன பேசுறார் தெரியுமா, அவுலியா அல்லாஹ் நெருப்பு மாதிரி சொல்றார், பேசுறார். அல்லாஹ் நெருப்பு மாதிரி, உங்களுக்கு தோசை வேணும், மாவு இருக்கிறது, மாவை நெருப்புல ஊத்தினா தோசை கிடைக்குமா? கிடைக்காதுங்கிறாங்க. கத்துறான், இருக்கிறவங்க பயங்கரமான தத்துவம் நினைச்சுக்கிட்டு கிடைக்காதுங்கிறான். என்ன செய்யணும், தோசைக்கல் வைக்க வேண்டும், தோசை கல்ல வச்சு அதை ஊத்தினாதான் தோசை கிடைக்கும். மாவை நேரடியா ஊத்தினால்
நெருப்பு என்ன செஞ்சேன், தோசை வீணா போயிடும், தோசை கிடைக்காது. அல்லாஹ்ங்கிறவன் நெருப்பு, அவுலியாங்கிற ஒரு தோசை கல்லு. அப்ப நீ எதுல போய் தோசை சுடுவ? அல்லாஹ் உனக்கு சுட எப்படி பாயிண்ட்? குர்ஆனை சொல்லி மார்க்கத்தை சொல்லுவான்னு பார்த்தா, ஹதீஸ வச்சு மார்க்கத்தை சொல்லுவான்னு பார்த்தா எப்படி பேசுறான்? அல்லாஹ் வந்து நெருப்பா, அவுலியா தோசை கல்லா, உங்களுக்கு தோசை வேணும் அதுதான் ஊத்தி எடுக்கணும், அப்பதான் தோசை கிடைக்கும்ங்கிறான். இப்ப நான் கேட்டேன், அப்ப கூட கேட்டேன், அப்படியா அல்லாஹ் வந்து நெருப்பு, அவுலியா வந்து தோசை கல்லு, நெருப்பு நேரம் ஊத்துனா தோசை வந்து கிடைக்காதுங்கிறீங்க, சரிதான். தோசை மாவை கொண்டு போய் நெருப்புல ஊத்துனா என்ன ஆகும்? மாவும் தான் வீணா போகும், நெருப்பும் தான் அணிஞ்சு போயிடும். ரெண்டு நடக்கும்ல, மாவு மட்டும் வீணா போகாது. அட கூமுட்டையெல்லாம் நீங்க காட்டின உதாரணப்படி என்ன தெரியுதுன்னு கேட்டா, அல்லாட்ட நம்ம கையேந்தனம்னு சொன்னா நம்மளும் அழிஞ்சு போயிரும், அல்லாவும் செத்து போயிருவான். அப்படி யாரான்னு கேட்டேன், பதில் சொல்ல முடியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு நாடகம் நடத்திருக்கிற மாநாடு நடத்தினீங்கன்னு சொல்லி நாடகம் அரங்கேறியதுன்னு புஸ்தகம் போட்ட உடனே ஊர்ல உள்ள அம்புட்டு உலமாக்கள் ஒன்னா சேர்ந்து, இவங்க எதுக்கும் ஒண்ணு சேர்ந்தது கிடையாது, வரலாறுல எனக்கு தான் சேர்ந்தார்கள். வரலாறுலயே உலமாக்களால் ஒன்னா சேர்ந்தது ஒரு தடவை இருக்குமே, ஆனால் வரதட்சணைக்கு எதிராக அவங்க சேர்ந்தது இல்ல, வட்டிக்கு எதிராக அவங்க சேர்ந்தது இல்ல, விபச்சாரத்துக்கு எதிராக சேர்ந்தது இல்ல, ஒழுக்கக்கேட்டுக்கு எதிராக சேர்ந்தது இல்ல, பள்ளிக்கு வராம இருக்கிற அதை பத்தி சேர்ந்தது கிடையாது. எந்த ஒரு மேற்றுக்காக வேண்டியும் அவர்கள் ஒன்னா கூடி இருப்பார்களா என்றால் வரலாற்றிலே முதல் தடவையாக கூடினார்கள். எனக்கு வந்து முர்த்தது பட்டம் கொடுப்பதற்கு, முர்த்ததுனா என்ன, மதம் மாறிவிட்டவன், நான் வந்து மதம் மாறிவிட்டேன் பட்டம் கொடுப்பதற்காக வேண்டி எனக்காக என்ன பண்ணாங்க, ஒன்னு சேர்றாங்க. எப்படி? என்னை அழிக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் மசோரா பண்ணி என்ன பண்றாங்க, நம்ம வந்து அவசரப்பட்டவரை நீக்க வேண்டாம், மதத்தில் நீக்க வேண்டாம், கூப்பிட்டு கேட்போம், விளக்கம் கேட்போம், மன்னிப்பு கேட்க வைப்போம், மன்னிப்பு கேட்ட விட்டுருவோம்னு சொல்லிட்டு என்னை கூப்பிடுறாங்க. திருப்பந்தூர்த்திங்கிற ஊர்ல உலமாக்கள்லாம் கூடி இருந்து கொண்டு எல்லாம் பெரிய பெரிய தலப்பா எனக்கு ஓதி தந்தவர்கள். நான் 7 வருஷம் 4 வருஷம் மண்டிட்டு ஓதுன ஆளுக்கு தான் தலப்பெல்லாம் பெருசா இருக்கு, உள்ளுக்குள்ள சரக்கு ஒண்ணையும் காணா. அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒன்னா வந்து கூடி இருந்து கொண்டு எங்களை என்ன செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. நானும் என் அண்ணன் தான் போயிருக்கிறோம். போனா எப்படி விசாரிக்கிறாங்க தெரியுமா, நீங்க இந்த மாதிரி சொன்னீங்க, இது குர்ஆன் படி தப்பு, இது ஹதீஸ், அப்படிலாம் விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கல, தம்பி ஜெயலலிதா இருக்கிறாரே எப்படிப்பட்டவர் தெரியுமா, நல்ல திறமசாலி, அவர் மாதிரி ஆட்கள்லாம் நமக்கு தேவை, ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்டு விட்டார் என்று சொன்னால் நம்ம ஜமாத்துல் மேல பொறுப்பு கொடுத்துரும். எப்படி போயிட்டு அதாவது கொள்கையை பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி தம்பி நல்ல புள்ள, வீரியமா செயல்படுவார், சுறுசுறுப்பான புள்ள, அவர் மட்டும் ஒரு மன்னிப்பு மட்டும் கேட்கட்டும், ஜமாத்துல் செக்ரட்டரி பதவி கொடுத்துறோம். எப்படி அழகான பாயிண்ட் பாருங்க. இத வாதம் பண்ற முறை, இத சத்தியத்துக்கு உள்ள முறை. நான் என்ன சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்க நான் ரெடியா, நான் போட்ட நோட்டீஸ்ல நான் கேட்ட கேள்வியில என்ன தப்புன்னு சொல்லு, தப்ப நிரூபி மன்னிப்பு, 1000 மன்னிப்பு கேட்கிறேன், தப்ப நீ செஞ்சுட்டு என்னை மன்னிப்பு கேட்க சொன்னா எப்படி கேட்கிறேன். அப்புறம் என்ன செய்யறாங்க, ஆஹா இவன் வந்து ஒண்ணுக்கு மதிக்க மாட்டேங்கிறான்னு மிரட்டுறாங்க. எப்படி மிரட்டுறாங்க, நீ வந்து மரியாதை இல்லைன்னா திரும்பி போக இயலாது. எப்படி உலமா, அப்பதாங்க பார்த்த இந்த உலமாங்கிற எல்லாம் போலி பொய். நீ உலமாண்டா என்ன செய்யணும், மார்க் அறிஞர்னா ஒழுங்கு அறிவுபூர்வமா பேசி, இந்த ஜுப்பாவுக்குள்ளேயே அந்த ரவுடி இருந்தான்னு நான் நினைக்கிறேன், இந்த தலப்பாவுக்குள்ளேயா இந்த மாதிரி பயங்கரவாதி இருந்தா நினைக்கிற அளவுக்கு என்ன சொல்றாங்க, நீ திரும்பி போயிருவியா, வேண்டாம் உன்னை விட்டுருமாடா அப்படிங்கிறாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், நம்ம கிரிமினல் நமக்கு தெரியும், உனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன், எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன், என்னை அடிக்க கூப்பிட்டு இன்னும் நேரம் அடிப்பாங்க, என்ன ஏதாவது நடந்தா அவங்க மேல கேச போட்டுக்கண்டு சும்மா நான் சொன்னேன், அது நம்பிட்டானுங்க. நான் என்ன பண்ணேன், அந்த இடத்துல தப்பிக்கணுமே, அதுக்காக என்ன பண்ண உருட்டு கட்டை நிக்கிறானுங்க உலமாவலாம், திருப்பந்தூரத்தில் உலமாவலாம் உருட்டு கட்டையை கொண்டு மிரட்டி. எதுக்கு நான் சொல்ல வர்றேன், அசத்திய கொள்கையில இருந்து கொண்டு எப்படி எல்லாம் நீங்க என்னமோ பண்ணி பாத்தீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் அடக்க முடிஞ்சா, அந்த கொள்கைய இந்த பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்த முடிஞ்சா, உங்களால ஜெயிக்க முடிஞ்சா, தௌஹீதுல வந்த மக்கள் யாராவது திரும்பி தப்பான கொள்கை வெறுத்து போனாங்களா, அங்கிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்களா? அப்ப உருட்டு கட்டையில தப்பிக்கிறதுக்கான இப்படி போட்டேன்னா உடா உடான்ட்டாரு, அடே நம்ம மேல கேஸ் ஆயிரும் கூட அவனை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப இந்த மாதிரி உலமாக்கள் எல்லாம் கூடி என்னை ஏற்றக்கூடாது, என்னை துறக்கூடாது, என்னை நெருங்கக்கூடாது, என்னை பேசக்கூடாது, பள்ளிவாசல் இப்படி எல்லாம் தீர்மானத்தை போட்டு ஊரு கூட பள்ளிவாசல்ல தொங்க விட்டார்கள். எதுக்கு இதை சொல்றேன், அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு கட்டத்திலையும் நாங்க பின்வாங்கினோங்கிறது கிடையாது. தௌஹீத் ஜமாத்துல யாரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அறிஞரா இருந்தாலும் சரி, தப்புன்னா எப்ப நாங்க ஏத்துக்கிறோம், நிரூபிச்சா 1000 தடவை மன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கொள்வோம். மிரட்டினால், உருட்டினால், வேறு விதமான பொய் பிரச்சாரங்கள் பண்ணினால் நெஞ்ச நிமிர்த்து நின்றதாகத்தான் எங்களுக்கு இந்த ஜமாத்துக்கு வரலாறு இருக்கிறது தவிர ஓடி போன வரலாறு இல்லை. நாங்கள் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது காதியானின்னு ஒரு கூட்டம். காதியாண்டா என்ன, நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபி இல்லைங்கிறது நம்ம இஸ்லாத்தினுடைய கொள்கை, இது எல்லா முஸ்லீம்களும் ஏற்றுக்கொண்ட கொள்கை. அவங்க தான் கடைசி நபி. இந்த காதியானின்னு ஒரு கூட்டம் அப்ப உருவாகி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, நானும் ஒரு நபிங்கிறான் ஒருத்தன்,
மிர்சா குலாம் அகமதுங்கிறவன் நானும் தான் ஒரு நபி, நபிகள் நாயகம் ஒரு நபி மாதிரி நானும் தான் ஒரு நபிங்கிறான். மார்க்கறிவு இல்லாத அந்த சமுதாயம் அதையும் ஏற்றுக்கொள்ளுது. அவனுக்கு பின்னாடி சில பேர் கூட்டமா போகிறார்கள். அவன் சில கேள்விகளை கேட்கிறான், பதில் சொல்ல வர்றியா அப்படி இப்படின்னு கேட்கிறான். நாங்க அஜித் குமார்கிட்ட சொல்றோம், நாங்க ஓடிட்டு இருக்கிற மாணவ பருவத்தில் சொல்றோம், அஜித் இந்த மாதிரிலாம் கேட்கிறாங்களே, நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் போய் பதில் சொன்னா என்ன, இந்த மாதிரி நம்மள ஆலிம்களை வந்து தானே கேள்வி கேட்கிறான், நம்ம ஆன்சர் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி விளங்காம மாணவர்களா இருக்கிற நாங்கள் இந்த அஜர்த்துமார்கள்ட்ட பயங்கர சரக்கு இருப்பா நினைத்துக் கொண்டு நீங்க பதில் சொல்ல வேண்டியதானு சொன்னா, பெரிய அசத்துன்னு பேர் பெற்றவர்கள் எல்லாம் ஒவ்வொரு அசத்தும் எங்களுக்கு சொன்னாங்க. அம்மா அவங்கிட்ட மோத முடியாது, பயங்கரமான ஆளுங்க, பயங்கர பாயிண்ட். எப்படி அட காதியானி காஃபிருங்கிற அவன் இன்னொரு நபின்னு சொல்லிட்டாங்க, இஸ்லாத்தை விட்டு போயிடுவான். வேற மதம் தானே, நபிகள் நாயத்துக்கு நபின்னு ஒருத்தனை சொல்லிவிட்டானா இஸ்லாத்துக்கு போயிடுவான். வேற ஒரு மதத்தை உண்டாக்கிட்டான். அவன் ஒரு நபிங்கிறான், அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போறாங்களே, இஸ்லாத்தை விட்டு தடமாறி போறாங்களே, அந்த மக்களை நல்வழிப்படுத்தணுமே, நீங்க எல்லாம் விவாதம் பண்ணா என்ன, அவங்களுக்கு பதில் சொன்னா என்னன்னு நாங்க கேட்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க, அஜித்குமார்கள்லாம் அம்மா அவங்ககிட்ட பேச இயலாது, நீ ஹக்கில் இருந்தா ஏப்ப பேச இயலாது, அவங்ககிட்ட அவங்க பயங்கரமான பாயிண்ட்லாம் வச்சிருப்பாங்க, இடக்குமுடக்காலம் கேள்வி கேட்பாங்க, அவங்க குர்ஆன் அப்படி கரைச்சு குடிச்சிருப்பாங்க. அப்படி யாரு உலமா ஒரு காதியானி கூட்டத்தை முறியடிக்கிறதுக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் எல்லாம், பதில் சொல்வதற்கு தயங்கி பின்வாங்கி ஓடியவர்கள் எல்லாம் உலமாக்கள் எங்க கண்ணு முன்னாடி பாக்குறோம். அப்பதான் என்ன பண்றோம், வெளியே வந்தோம், நாங்க குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொன்னோம். அந்த நேரத்தில் இந்த காதியானிகளை நாங்க கூப்பிட்டோம், விவாதத்துக்கு நாங்க அழைத்தோம். எந்த காதியானிகளுக்கு விவாதம் செய்ய எங்க உஸ்தாதுமார்கள் பயந்து ஓடினார்களோ அந்த காதியானிகளை நேர வாழ, கோயம்புத்தூர்ல கொஞ்சம் வலுவா கொஞ்சம் பேர் இருக்காங்க, மேலப்பாளையத்தில் இருக்கிறாங்க, ஒரு 5-6 ஊர்ல இருக்கான், அவங்களை நேரடியாக கூப்பிட்டு ஆளை உட்கார வச்சு இந்த காதியானிகளுடைய அவ்வளவு புஸ்தகங்களையும் கேரளாவில் போய் அங்க உட்கார்ந்து அவ்வளவு புக்கையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு வந்து, அந்த காலத்து ஜெராக்ஸ் பயங்கரமான ரிஸ்க் எடுக்கணும், எல்லா ஆதாரத்தையும் குவித்து வைத்துக் கொண்டு 9 நாள் விவாதத்தில் பூனி குறுக்கி பதில் சொல்ல முடியாம இதோட முடிச்சுக்கிறோமே. இதோட எப்படி பதில் ஒண்ணு எடுத்து போடுறோம். என்னடா ஒரு நபிங்கிறியடா, கிற்கு பேர் நபிங்கிறியடா, இந்த மாதிரி புத்தகத்தை எழுதியிருக்கான அந்த கிற்க நபியா இருப்பானா, பொய் எழுதியிருக்கான இவன் நபியா இருப்பானா, உளறி இருக்கிறான இவன் நபியா இருப்பானா, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்டா அவன் புத்தகத்திலிருந்து யார நபின்னு சொன்னான். அவன் செத்து போயிட்டான். அவனுடைய உம்மத்து தான் இப்ப இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் இப்ப கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம என்ன பண்ணிட்டான், இன்னைக்கு முடிச்சுக்கிறோமே, நாளைக்கு முடிச்சுக்கிறோமே. 9 நாள் வரைக்கும் அவனை உட்கார வச்சு அவனை நொந்து நூலாக்க வச்சு பதில் சொல்ல முடியாம போய் என்ன பண்ணிட்டான், இனிமே விவாதம் தௌஹீத் ஜமாத் கூப்பிட்டால் யாரும் பேசிடாதீங்க, மத்தவன்கிட்ட பேசுங்க, தௌஹீத் ஜமாத் ஆட்களே நெஞ்சிராங்க, விவாதம் யாரும் வாயை திறந்துடாது என்று சொல்லி அவன் வாய் போட்டு வச்சிருக்கான். அன்னைக்கு என்ன செஞ்சான், ஒவ்வொரு ஊர்லயும் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தான், விவாதத்துக்கு தயாராண்டு. இன்னைக்கு என்ன நடப்பு, காதியானிகளை போய் நம்ம விரட்டிட்டு வாடா விவாதத்துக்கு பேசுவோமா வர்றியா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது. அதே மாதிரி இந்த உலமாக்கள் தர்காக்கள் கபர்கள் இதையெல்லாம் நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அதுல கோட்டை எதுன்னா கோட்டார் தான். இந்த சிறுக்கு பிதத்துக்கு கோட்டை எது, நாகர்கோவில் குமரி மாவட்டம் இருக்கு பாருங்க, அங்க இருந்தா எல்லாமே இறக்குமதி ஆகும். என்ன மாதிரி இறக்குமதி ஆகும், இந்த பீரப்பாண்டு ஒருத்தர் இருக்கா, தக்கலையில் அடங்கியிருக்காராம், இந்த பீர் முகமது, அப்பா எங்க அப்பா கூட அதை வச்சுதான் பேர் வச்சாங்க பீர் முகமது. பீர் முகமது வலியுல்லா தக்கலையில் அடங்கியிருக்கிறாரு, அவர் பெரிய ஞானி, பெரிய மகான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கும்பிடக்கூடிய, அவரை வழிபடக்கூடிய ஒரு கூட்டம் நிரம்பி இருந்த ஒரு பகுதி எது, இந்த கோட்டாறு கன்னியாகுமரி பகுதி. அங்க தர்கா தான், அல்லாவே கிடையாதுங்க. அப்துல் காதிர் அல்லாங்கிறதுக்கு எந்த ஒரு கடுகுடைய மரியாதையும் அந்த மாவட்டத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தில் இலங்கையிலிருந்து ஏஎல் பத்ருதீன் ஒரு ஆள் நம்மள நாரா கிழிச்சு, அதுதான் சரி, குர்ஆன் தான் சரி, குர்ஆன்லாம் சரியில்லை, அவுலியாவை தான் கும்பிடணும் அப்படின்னு பேசுறான். விவாதத்துக்கு தயாரான சவால் விடுறான். இவ்வளவு பெரிய உலமாக்கள்லாம் இருந்தாங்க, எவனும் ஆயத்தொருக்கல வாடா ரெடின்னு சொன்னோம். அந்த விவாதம் நடக்கக்கூடிய, நல்லா குறிச்சு வைத்துக் கொள்ள, விவாதம் நடக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய தௌஹீதுல 20 சகோதரர்கள் இருக்கவில்லை. விவாதம் நடந்துச்ச அந்த நேரத்தில் நம்முடைய கொள்கையில வெறும் 20 சகோதரர்கள் இருக்கவில்லை. விவாதம் முடிஞ்ச ஒரு வாரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பப்ளிக் கூட்டம் போடுறோம், 1000க்கு மேல. அன்னைக்கு 1000 பெரிய நம்பர், ஊர்லாம் திரண்டு வரமாட்டாங்க, நெட்வொர்க் இல்லாத காலம், அந்த ஊர் மக்கள் தான் வருவாங்க. அப்படியான காலத்தில் விவாதத்தை பார்த்த மக்கள் அவங்க தான் உளர்றாங்க என்பதை, தர்கா வழிபாடு செய்யறவன் தான் தவறான கொள்கையில் இருக்கிறான், தௌஹீத் தான் சரியான கொள்கைங்கிறத நிலைநாட்டுற விதமாக அந்த விவாதத்திற்கு பிறகு, அந்த விவாதத்தை எதிர்கொண்ட பிறகு அதுல மிரட்டெல்லாம் பண்ணாங்க. விவாதமா நினைச்சுக்கிறீங்க, வேற மாதிரியா இருந்தால் கெதிகளையும் ஓடி இருப்பாங்க.
நம்ம எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கும் ஹுய்மாங்க வேணும்னு அப்செட் ஆகிறாங்களா அப்படி. ஏன் நம்ம பக்கம் 20 பேர் ஆடியன்ஸ் இருக்கிறான், அங்கனுக்குள்ள 1000 பேர் ஆடியன்ஸ் உட்கார்ந்துருக்கான். அவங்களுக்கு இந்த 1000 பேரையும் உட்கார்ந்து உசிப்படி என்ன பண்றாங்க, அவங்க பேசும்போது இப்படி இப்படி பாக்குறது, நாங்க பேசணும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு. அப்ப என்ன செய்யும், அப்செட் ஆகும்ல, நம்ம தப்பா சொல்றோம் மாதிரியா மூஞ்சி வைக்கிறாங்களே. இந்த மாதிரியான குசும்புலாம் ரொம்ப பண்ணாங்க. இந்த குசும்பை எல்லாம் மிஞ்சி அவங்க பக்கம் பார்க்காம இந்த 20 பேரை மட்டும் பார்த்து நாங்க கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் ஆர்கியூ பண்ணி விசிலு கூச்சல் எல்லாத்தையும் அலட்சியப்படுத்தணும். பிறகு மக்கள் நினைச்சாங்க, ஆஹா இவ்வளவு அழகான வாதங்களை வைக்கிறாங்களே, இவங்க தப்பா இருக்கிறாங்களே. அன்னைக்கு அந்த மாவட்டத்தில் அப்படி ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாடு முழுவதும் ஏகத்துவம் இன்னைக்கு பெரிய அளவுல வியாபித்து இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். விவாதத்துக்கு நாங்க பின்வாங்கணுமா? யாரோட விவாதம் பண்ணல, எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் விவாதம் பண்ணுவோம் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த ஜமாத் களத்தில் நிக்கிற காரணம் என்ன? குர்ஆன் ஹதீஸ் இருந்தால் யாருக்கும் நீங்கள் அஞ்ச தேவையில்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த கொள்கையை மிஞ்சுகிற ஒரு கொள்கை உலகத்தில் கிடையாது. இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாம் நினைக்கிறோமே, இந்த கொள்கையை மிஞ்சி வரக்கூடிய ஒரு கொள்கை உலகத்தில் எந்த பகுதியிலையும் எந்த நாட்டிலையும் எந்த சமுதாயத்திலையும் கிடையாது என்பதை ஆணித்தரமா நிரூபிச்சிருக்கிறோம். அதை விட ஒன்றை நான் சொல்லி இதெல்லாம் பெருமைக்கு சொல்லவில்லை. என்ன நினைத்து இந்த வரலாறுகள் தெரியாமல் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, என்னமோ தௌஹீதுமா விவாதம் ஓடி போயிட்டாங்கிற மாதிரியான ஒரு பிரபகண்டாவை சில பேர் செய்து வரலாறு தெரியாமல் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். அதுக்குதான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான், ஓ இவ்வளவு பின்னணி இருக்கிறதா, இதுக்கு இவ்வளவு வரலாறு இருக்கிறதா, இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கிறதா என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். காயல்பட்டணத்துக்கு போறோம். காயல்பட்டினம் எப்படி ஊரு, இன்னைக்கு காயல் அல்லாஹ்வுடைய அருளால் 40% தௌஹீத் இருக்குது காயல்பட்டினம் இன்னைக்கு. ஆனால் நாங்கள் போயிருந்த நேரத்தில் மொத்தத்தில் எங்க கண்ணுக்கு ஒரு 10 பேர் கூட தெரியவில்லை தௌஹீதில். நாங்கள் அந்த மீட்டிங்காக போயிருந்த நேரத்தில் உறுதியான தௌஹீத்வாதிகள் ஒரு 10ஓ 15ஓ தான், அப்படி மனசுல பேர்களை நாங்க சொல்ற அளவுக்கு அந்த மாதிரியான குறைஞ்ச ஸ்மால் நம்பர்ல தான் இருந்தாங்க அவங்க. அப்ப ஒரு கூட்டம் போடுறோம். கூட்டம் போட்டு என்ன செய்யறோம், தர்காவுக்கு அல்லாட்ட தான் கேட்கணும், சிறுக்கு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அவுளியாட்ட கேட்கக்கூடாது, தர்காவுல கும்பிடக்கூடாது, துவா செய்யக்கூடாது, நேர்ச்சி செய்யக்கூடாது, இந்த மாதிரி தர்காவுல நேர்ச்சி செய்யக்கூடாது, இந்த மாதிரி டாபிக்க பேசுறோம். பேசுனா அங்க ஒருத்தர் நோட்டீஸ் கொண்டாந்து கொடுக்கலாம். என்ன நோட்டீஸ், நீ இந்த மாதிரி பேசுறீங்க, அது நீ முபாகலாவுக்கு தயாரா, விவாதத்துக்கு தயாரான்னு கேட்கல. ஏன்னா விவாதம் நடந்து முடிஞ்சாச்சு பல ஊர்கள்ல. விவாதம் வந்தா செத்து போயிடும் எங்களுக்கு தெரியும். அவன் என்ன பண்றான், முபாகலாவுக்கு தயாராங்கிறான். முபாகலாண்டா என்ன, நாம சொல்றது சரியா அவன் சொல்றது சரியான்னு பிரச்சனை வரும் பொழுது நாமளும் மனைவி மக்களோட போகணும், அவனும் மனைவி மக்களோட வருவான். என்ன செய்யணும், இறைவா நாங்கள் சொல்லக்கூடியது பொய்யா இருந்தால் எங்கள் மீது உன்னுடைய சாபம் இறங்கட்டும் நாங்க எல்லாரும் சேர்ந்து கேட்கணும். அவர் என்ன செய்யணும், எங்கள் மேல தப்பு இருந்தா எங்க குடும்பத்தார் மேல சாபம் உண்டாகட்டும் சொல்லி அவர் கேட்கணும். ஏன்னா விவாதத்தின் மூலமா தீர்மானிக்க முடியாத பொழுது இப்படி ஒரு முறையே மார்க்கத்தில் இருக்கிறது. அதுக்கு சவால் வர்றான், முபாகலாக்கு வர்றியா, எதுக்கு முபாகலா, அப்துல் கார் ஜிலானிட்டு தான் கேட்கிறது சரி என்று நான் சொல்கிறேன், நீ அல்லாட்டு தான் கேட்கிறது சரி நீ சொல்ற, இதுல யாரு பொய்யன் என்பதற்கு முபாகலாக்கு தயாரான்னு கேட்கிறான். இதுல முபாகலா பண்ற விஷயமே இல்ல, தெளிவா குர்ஆன் இருக்குது, தெளிவா ஹதீஸ் இருக்குது, விவாதம் பண்ணி தீர்மானிக்க வேண்டிய ஒரு விஷயம். விவாதத்துக்கு வந்தால் தோத்துருவோங்கிறதுக்காக வேண்டி முபாகலான்னு கூப்பிட்டா ஓடி போயிருவான் நினைத்துக் கொண்டு அவன் இந்த சவாலை விடுறான். இந்த சவால் அன்னைக்கு விடல, அதுக்கு முந்தி 3 வருஷமா விட்டுட்டு இருக்கான். தப்லீக் ஜமாத் அங்க இருந்தது, அவங்க இதுக்கு ஆன்சர் பண்ணவில்லை. ஜமாத் இஸ்லாமி அங்க இருந்தது, அவங்க இதுக்கு ஆன்சர் பண்ணல. முபாகலாக்கு வாங்க அவங்க கூப்பிடுறான். இவனுக்கு அல்லாமல் அவ்வளவு நம்பிக்கை இருக்கு தப்லீக்காரனுக்கு. நீ தப்லீக்காரன் போக வேண்டியதானே, நீ நல்லா தான் வணங்கணுங்கிற, நீ போய் என்ன செய்யணும், வாடா முபாகலாக்குன்னு போகணுமா இல்லையா, போக மாட்டேன்ட்டாங்க. மேடையில வச்சு என்ன செஞ்சேன், அந்த நோட்டீஸை படிச்சவனே நான் எல்லாத்தையும் விளக்கத்தையும் நான் உன்னை முபாகலாம் கூப்பிடலப்பா, விவாதத்துக்கு தான் கூப்பிடுறேன், விவாதம் தான் நிரூபிப்போம், நீனா தான் கூப்பிட்டு இருக்கிற, நீனா கூப்பிட்டதுனால நான் பின்வாங்கினேன்னு சொன்னா நான் ஏத்திருக்கிற தௌஹீத் தப்புன்னு நீ மக்கள்கிட்ட கொண்டு போயிருவ. மக்கள்கிட்ட அந்த கருத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை ஒத்துக்கிறேன், நாங்க இந்த மாதிரி நாங்களா கூப்பிட மாட்டோம், மக்கள்கிட்ட இந்த தவறான கருத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி மேடையில வச்சு ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டா அவன் எதிர்பார்க்கல.
அந்த நோட்டீஸை படிச்சவனே நான் எல்லாத்தையும் விளக்கத்தையும் நான் உன்னை முபாலாம் கூப்பிடலப்பா, விவாதத்துக்கு தான் கூப்பிடுறேன், விவாதம் தான் நிரூபிப்போம், நீனா தான் கூப்பிட்டு இருக்கிற, நீனா கூப்பிட்டதுனால நான் பின்வாங்கினேன்னு சொன்னா நான் ஏத்திருக்கிற தௌஹீத் தப்புன்னு நீ மக்கள்கிட்ட கொண்டு போயிருவ. மக்கள்கிட்ட அந்த கருத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை ஒத்துக்கிறேன், நாங்க இந்த மாதிரி இருக்கு நாங்களா கூப்பிட மாட்டோம், மக்கள்கிட்ட இந்த தவறான கருத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி மேடையில வச்சு ஏத்துக்கிட்டேன். ஏத்துக்கிட்டா அவன் எதிர்பார்க்கல, இப்படி ஏத்துக்கிறோம் எல்லா பேரும் கேட்டோம், ஒத்து மாட்ட மாட்டான்னு ஓடிட்டு இருந்தான். புண்டாட்டி புள்ளையோட வரணும் சின்ன விஷயமா, அதனால பயந்துட்டு வரமாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கேட்டுவிட்டான். நம்ம சரின்ற உடனே ஆள் விளவெழுத்து போய் நம்ம ஆளுக்கு இந்த 10-15 பேர் விரட்டி எப்போ வச்சுக்கிறீங்க தேதியை சொல்லுங்க அழைச்சிட்டு வரணும்னா இந்தா தர்றான் அந்த தர்றான் இந்த தர்றேன்னு சொல்லி இழுத்து அடிக்கிறான். ஓடுது மாச கணக்கு ஓடுகிறது. ஆனா சில விஷயங்களை கண்காணிச்சிட்டு இருக்கிறான். அப்பதான் என்னுடைய மனைவிக்கு 2வது குழந்தை பிறந்து 4 நாள் ஆகுது. 2வது குழந்தை பிறந்த 4 நாள் இருக்கும் பொழுது சொல்றான் இப்ப ரெடிங்கிறான். தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏஜென்ட் இங்க இருந்தாங்க, இங்க இருந்து டெலிவரி டைம் பிள்ளையோட வரமாட்டாங்க, மனைவி மக்களோட வரணும்ல, கால் பண்ண போகணும்ல, இந்த நேரத்தில் வரமாட்டாங்கன்னு சவால் வர்றான். என்ன சொல்றான், டேட்டை கொடுத்து விட்டான். எந்த டேட்டு, இப்ப 4 பிரசவித்து 4வது நாள். இப்ப உள்ள ரோடு ஈசிஆர் ரோடுலாம் இப்ப கிடையாது, நல்லா யாகம் பண்ணி எந்த காய பண்ண போறான் எப்படின்னு பாத்துக்கிறேன். குண்டு முழியமான ரோடு, அதுல வந்து பிரசவிச்ச பச்சை உடம்புக்காரியை கூட்டிட்டு போக முடியுமா? அந்த மாதிரி சவால் விட்டுட்டு 6 மாசம் வரைக்கும் ஓடி ஒளிஞ்சிட்டு நம்ம வரமாட்டோம் சொன்னார்ல, பெருநாள் அன்னைக்கு விவாதம் கூட வரமாட்டாங்க. அந்த மாதிரி 5ஆம் தேதிக்கு வா, பெருநாளைக்கு எவன் வருவான், பெருநாளைக்கு பயன் பண்ண போவானா, ஊர்ல சந்தோஷமா இருப்பானா, விவாத பந்தத்துக்கு போவானா, இந்த கிறுக்கணும் சில பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த நாள்ல கூட வரமாட்டாங்க, அவங்களுக்கு வேற ஒரு வேலை முக்கியமா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆள் என்ன பண்ணா, இந்த டயத்துல கூப்பிட்டா வரமாட்டான்னு நினைத்து கொண்டு அந்த டயத்துல சரின்னு தானுவ எனக்கு போன போடுறாங்க. ஒத்துக்கிட்டான் வர சொல்லி என்னங்க பண்ணணும், இந்த மாதிரி டெலிவரி டைம் டெலிவரி ஆகி 4 நாள் தான், பரவாயில்ல நான் வர்றேன், அதை பத்தி பிரச்சனை இல்ல. காரை எடுத்துக்கிட்டு நானும் 4 வயசு என் பிள்ளையும் 4 நாள் குழந்தைங்க மனைவிமா காயல்பட்டினம் போய் இதுல எவன் பொய்யனும் அல்லாஹ்வுடைய சாபம் அவனுக்கு இறங்கட்டும் சொன்ன பிறகு அல்லாஹ் அதுக்கே நாங்க பிரிவாங்க. எதுக்கு பாருங்க, ஏன் நான் பயப்படணும், என்னுடைய அல்லாஹ் என்னோட இருக்கிறான், நாங்கள் எந்த இறைவனை நம்புகிறோமோ அந்த கொள்கை ஜெயிக்கும். இன்னைக்கு யாரு என்னோட முபாலா கூட்டம் பேரு என்ன உங்களுக்கு தெரியாது, நான் சொன்னதப்ப தெரியும். என்னை முபாலா கூப்பிட்டான அவன் யாரு என்ற பேரு உங்கள முக்காவாசி பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அல்ல அட்ரஸ் இல்லாம இன்ன ஷானியக ஹுவல் அபுதர், உன்னுடைய எதிரிதான் முகவரி எட்டு போவான் அல்லாஹ் சொன்னானே ரசூலுல்லாஹ் பார்த்து. அந்த மாதிரி நினையாபுரத்தில் அல்லாஹ் என்ன பண்றான், இந்த ஷிர்க் செஞ்சவன் யாரோ அவனை சீன விட்டாக்கி விட்டு தௌஹீத் கொள்கை அன்னையிலிருந்து அல்லாஹ் மேலோங்கிட்டே செஞ்சுட்டு இருக்கான், மேலோங்கி வளர்ந்துகிட்டே இருக்கிறது. அப்ப என்ன வழங்கனே, குர்ஆன் ஹதீஸ் தான் என்கிற கொள்கையில நம்ம உறுதியா இருக்கணும். எந்த உருட்டல் மிரட்டல் எதுக்கும் வந்தக்கூடாது. முபாகலாமா அப்படிமா இப்படிமா வேத்து குறையா சண்டை குறையாமா எல்லாத்துக்கும் வாடா எதா இருந்தாலும் வா என்று நிக்கிறவன் தான் தௌஹீத்வாதிங்க. அவனுக்கு அவன் கொள்கையில் அப்படி உறுதி இருக்கணும். நம்ம எந்த கொள்கை ஏற்றிருக்கிறோமோ இந்த கொள்கை 100% சரி, இதுதான் அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ள மார்க்கத்தில் நான் இருக்கும் பொழுது நான் எவனுக்கு பயப்பட தேவையில்லை. ஊருக்கு பயப்பட மாட்டேன், உலகத்துக்கு பயப்பட மாட்டேன், ஒட்டுமொத்த சமுதாயத்தை கொண்டாந்து நிப்பாட்டு பயப்பட மாட்டேன், ஒரு ராணுவத்தை கொண்டு நிப்பாட்டு அப்படிங்கிற நெஞ்சுரத்தோட இந்த ஜமாத்தை இன்றைக்கும் செயல்படுகிற காரணத்தினாலதான், இங்க உள்ள ஒவ்வொரு உலமாவும் அந்த மாதிரி உறுதியாக செயல்படுகிற காரணத்தினாலதான் இந்த ஜமாத்து வந்து தமிழகத்திலே மிகப்பெரிய சக்தியாக மற்றவர்கள்லாம் பார்த்து வியப்படையக்கூடிய ஒரு மாபெரும் மக்கள் சக்தியாக இன்னைக்கு என்ன செய்யறது, காட்சியளிக்கிறத பாக்குறீங்க. இப்படி அவர்களை எல்லாரையும் நம்முடைய விவாத களங்களை சந்தித்திருக்கிறோம். இந்த மாதிரி விவாதங்கள் மாத்திரமில்ல, இந்த சமுதாயத்துக்கு எதிராக எத்தனை அவதூறு பிரச்சாரங்கள் நடத்தப்படுகிற சங் பரிவார கும்பல்களால் குண்டு வச்சுட்டு நம்ம மேல போடுறான், அவன் குண்டு வைக்கிறான், நம்ம பள்ளி வாசல்ல வந்து வைக்கிறான், அந்த பள்ளியை நம்ம மேல போடுறான்னு. இதுக்கு நீங்கள் விவாதத்துக்கு அழைத்தீர்களா? நாங்கள் அழைச்சோமே, நாங்கள் ராமகோபாலனை அழைத்திருக்கிறோம், நாங்கள் இலகணேசனை அழைத்திருக்கிறோம். இல்ல அவர் ரொம்ப இன்டெலெக்சுவல், அவர் வேணா வேற கூட்டிட்டு வாங்குறாங்க. அப்ப என்ன பண்றான்னு கேட்டா அவங்க தௌஹீத் ஜமாத்னா நம்ம கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு பயப்படுற அளவுக்கு எல்லாம் ஆக்கி இருக்கிறாங்க. யார கேட்கிறோம், குண்டு வச்சது விவாதிக்கணுங்கிற தீவிரவாதிங்கிறியா? நீ வச்ச நான் வச்ச விவரம் தெரியாது பேப்பர்லாம் உங்க கையில இருக்குன்னு சொல்லி பொய்களையும் புழுகு மூட்டையும் அவித்து விட்டு பிற சமுதாய மக்கள் மத்தியில கசப்ப உண்டாக்க பாக்குறியா? இங்க வாடா ஒவ்வொரு குண்டையும் யாரு வச்சான்னு டிக்ளேர் பண்ணி சொல்லுவோம், ஆதாரத்தோடு வர்றியா அப்படின்னு. குண்டு வச்சது யாருன்னு விவாதத்துக்கு வாடா மாட்டேங்கிறான். பாபர் மசூதி வந்து கோயிலா இருந்துச்சு, அதை இடிச்சு விட்டு பாபர் பள்ளியாசல கட்டினார்னு சொல்லிய மீடியாவில் சொல்லிய முன்னாடி சொல்ல வர்றியா? எங்க ஜமாத்து முன்னாடி விவாதிக்க வர்றியான்னு சொல்லி அதை கேட்ட வந்தாங்க. இப்பவும் சேலஞ்ச், இப்பவும் சவால், இப்பவும் அந்த மாதிரி சங் பரிவார கும்பல் நாங்க தான் தீவிரவாதிங்கிறியா? யார் தீவிரவாதி விவாதம் பண்ணுவோமா? நாங்க தான் குண்டு வச்சோங்கிறியா? யார் குண்டு வச்சான்னு விவாதம் பண்ணுவோமா? பள்ளிவாசலை இடிச்சு கோயிலை இடிச்சு ஆண்டு இடிச்சு பள்ளிவாசல் கட்டினாங்கறியா? அது உண்மையா பொய்யான்னு விவாதிப்போமா?
இன்று இன்றைக்கு வரைக்கும் மார்க்க விஷயங்கள் மாத்திரமல்ல, சமுதாயத்திற்கு எதிராக சுமத்தப்படுகிற களங்கங்களா இருந்தாலும் வாடா பேசிக்கிறோம் கேட்கிற ஒரு இயக்கம் இருக்குதா? இல்ல. போஸ்டர் அடிச்சு ஒட்டலாம், யார் வேண்டாலும் ஒட்டலாம், ராமகோபாலை கைது செய்ய போதுமா? இது அது நடவடிக்கை. அதுக்கு வேண்டாம் நீங்க ஆளுக்கு இருப்பீங்க. நேருக்கு நேர் நின்று சந்தித்து விவாத களத்தில் சந்திக்க நம்ம தயாரா இருக்கிறோமா? இந்த ஜமாத்து எப்பவும் தயாரா இருக்குது. நாங்களாம் இன்னைக்கு கூப்பிட்டு இருக்கிறோம். இப்பவும் அரைகோள சொல்றேன், அத்துமானிய வேண்டாலும் கொண்டு வா. இந்த ஜமாத்து வாதத்திலே அவர்களை முறியடிக்குமே நாம சத்தியத்தில் இருக்கிறோம், நாம அசத்தியத்தில் இருக்கல. ராமகோபாலன் நேரடியாக ஏஎஸ் அலாவுதீன் அவர்கள், நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, இதை எங்க ஜமாத்தோட நேரடி வாதத்துக்கு நீங்க வர்றீங்களான்னு கேட்ட பொழுது மாட்டேன் பின்வாங்கி ஓடி இருக்கிறார். ரெக்கார்டோட வின் டிவியில ரெக்கார்டு செய்யப்பட்டிருக்கிறது, பின்வாங்கி ஓடி இருக்கு. எதுக்கு சொல்றோம்? அப்ப இந்த சமுதாயத்தின் மீது களங்கம் சுமத்த வந்தா கூட நம்ம தான் களத்தில் நிற்க வேண்டியிருக்கிறது. இப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பருந்துகள் தெரிந்து குஞ்சுகளை காப்பாற்றுறதுக்கு தாய்க்கோழி எந்த மாதிரி பாடுபடுமோ அந்த மாதிரி இந்த மார்க்கம், இந்த குர்ஆன், இந்த சமுதாயம், இந்த சமுதாயத்தினுடைய மானம், இந்த சமுதாயத்தின் பெண்கள், இந்த சமுதாய மார்க்கத்தினுடைய கொள்கை எதுக்கு எதிராக பாய்ந்து பிராண்ட வந்தாலும் தாய்க்கோழிகளாக அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயமாக, ஒரு இயக்கமாக, ஒரு ஜமாத்தாக அல்லாஹ் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை நமக்கு ஆக்கியிருக்கிறான். நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் யாராவது செஞ்சார்களான்னு பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஒரு கொள்கையை எடுத்து வைக்கிறோம், இதுல எல்லாரும் விலை போயிருவார்கள். எதுல விலை போயிருவாங்க? இப்ப நாங்க பேசுறோம், மக்கள் கூடுறாங்க, ஒரு ஜமாத் உருவாகுது, ஜமாத்தை நோக்கி மக்கள் பெரிய அளவில் திரள்றாங்க. இப்படி திரளும் பொழுதெல்லாம் என்ன உலகத்தில் நடக்கும்? நீங்க என்ன பார்த்தீர்கள்? மக்கள் திரளும் பொழுது என்ன ரிசல்ட் வரும்? அந்த கூட்டத்தை பார்த்த உடனே நமக்கு இவ்வளவு கூட்டம் வருது அப்படி அவளுக்கு வந்து நினைச்சுக்கிறான். அல்லாஹ் வந்து அந்த சத்தியத்துக்காக தந்தான், அந்த உண்மைக்காக தந்தான், அந்த நேர்மைக்காக இந்த மக்களை கொண்டாந்து சேர்த்திருக்கிறான், நமக்காக இல்லைன்னு விளங்குறது கிடையாது. சைத்தான் எப்படி போடுவான்? நீ சாதாரண ஆளாப்பா, உங்க ஜமாத்து சின்ன ஜமாத்தாங்க வார், கண்ணு கட்டிய, இப்போ தான் கண்ணு கட்டிய தூரம் இருக்குது. ஒரு சின்ன ஊர்ல போடக்கூடிய ஒரு கூட்டம், கண்ணு கட்டிய தூரம் இருக்கிறது. இந்த மக்களை வைத்துக் கொண்டு ஏன் நீ ஆதாயம் அடையாம இருக்கிற, இவங்களை வச்சு இங்க சம்பாதிக்காம இருக்கிற என்று எண்ணத்தை போட்டு சமுதாயத்தை முன்னேற்ற போறோம்னு சொன்னவங்க, சமுதாயத்துக்கு பாடுபட போறோம் சொன்னவர்கள், எங்களுக்காக பதவி கேட்க மாட்டோம் சொன்னவர்கள், அல்லாஹ் மேல சத்தியமாக எங்களுக்கு நாங்கள் எதையும் கேட்க மாட்டோம் என்று சொன்னவர்கள், கொஞ்சம் கூட்டம் சேர்ந்த உடனே அரசியல் கட்சி என்கிறார்கள், அல்லாஹ் மேல சத்தியத்தை மறக்கிறார்கள், வாரிய வேணும் என்கிறார்கள், பதவிகளுக்கு அழைகிறார்கள், அரசாங்க துணையோட கட்ட பஞ்சாயத்துகள் செய்கிறார்கள். இங்க உள்ள மாவட்டத்துக்கு நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன், எங்க மாவட்டத்தில் இந்த முன்னேற்ற வந்த ஆட்கள் செய்கிற கட்ட பஞ்சாயத்துகள் எக்கச்சக்கமா எங்களுக்கு புகாரா வந்து கொண்டே இருக்கிறது. நாங்கள் திரட்டி வைத்திருக்கிறோம். முந்தா நாள் தான் ஹைகோர்ட்ல தீர்ப்பளிச்சிருக்கிறோம். இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ற ஆட்களுக்கு எதிராக போலீஸ் ஒழுங்கா நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நீதிமன்றம் கடுமையாக அதை எடுத்துக்கொள்ளும் என்று முந்தா நாள் ஹைகோர்ட்ல தீர்ப்பாயிருக்கிறது. அதே ஹைகோர்ட்ல ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்ன நாள் கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிறார்கள், அது போலீஸ் உடந்தையா இருக்கிறது என்று ஒரு வழக்கு போட்டால் இங்க ஆட்டம் போட்டுக்கிற யார் ஆட்டம் போட இயலாது, கருணாநிதியும் காப்பாற்ற இயலாது. நீதிமன்றத்தில் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுக்கு யாரும் வந்து நிக்க இயலாது. அந்த நிலை ஏற்படும், ஜாக்கிரதையா இருந்துக்கிறீங்க. இந்த சமுதாயம் நாங்க கட்ட பஞ்சாயத்து பண்றோமா, இந்த சமுதாயத்தினுடைய பலத்தை பயன்படுத்தி மக்களை மிரட்டுறோம், மிரட்டு சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னமோ பெரிய பலமான சக்தி மாதிரி, தௌஹீத் ஜமாத்துக்கான ஒண்ணு இல்லாத மாதிரி எல்லாம் சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உத்தரவுக்கு தான் காத்திருக்கிறார்கள். நாங்க என்ன செய்யணும்? ஒரே ஒரு உத்தரவு, தமிழ்நாட்டில் உனக்கு உன் தலைவன்ல எவன் நடமாட முடியாம ஆக்க முடியும். நாங்க என்ன பார்க்கிறோம்? இந்த மக்களும் திருந்தி நமக்கு வருவார்கள், அசத்தியமா புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்திற்காக பொறுமை இருக்கிறமே தவிர நிக்கணும் நெஞ்ச நிமித்து நின்றோண்டு வையி, உன் பீரங்கி, உன் துப்பாக்கி, ஒரு ராணுவத்தை கொண்டு வந்தாலும் சரி உன்னால உன்னை அசைக்க முடியாது. அப்படி அந்த தைரியத்தை எல்லாம் அதே மாதிரி நாங்கள் எங்க அனுபவத்தில் பார்த்தோம். கோயம்புத்தூர்ல ஒரு இந்த குண்டு வெடிப்புகளுக்கெல்லாம் முன்னாடி முஸ்லிம்களுடைய கடையெல்லாம் பூட்டி சாவியை கொண்டே போலீஸ்காரன் வச்சுக்கிட்டான். சாவியை குடுறா, சாவியை வச்சுக்கிற உனக்கு என்னடா அதிகாரம் இருக்குது, நீதிமன்றத்தில் சாவியை கொடு, நீ இப்படி போலீஸ்காரன் கூட்டிட்டு போய் சாவியை கொண்டே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்களும் பலவிதமான முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்னும் ஆகல. அப்புறம் என்ன பண்ணோம்? போய் நின்றோம், நெஞ்ச நிமித்து நின்றோம். என்ன செய்யறோம்? பூட்டை உடைக்கும் போராட்டம். பூட்டை நீ போட்டிருக்கியா, சாவி கொண்டு வச்சுக்கிற, உடைச்சிட்டு உள்ள போவோம். எங்களுடைய கடையை நீ பூட்டு போட்ட, நீ யாரு, என்ன சட்டத்தில் போட்ட என்று சொன்ன உடனே முன்சீனின்ற ஒரு அதிகாரி இருக்கிறாரு, கமிஷனர், அவர் வர்றாரு. சுட்டு தள்ளிடுவோம், சுட்டு தள்ளிடுவோங்கிறாரு. மரியாதையா கலைந்து போங்கள், சுட்டு தள்ளிடுவோம். சுடுறா பாப்போம், சுட்டு பாப்போம். அந்த மிரட்டல் வேற வேண்டிய வச்சுக்க, சாவுறதுக்கு ரெடி தான் வந்திருக்கிறோம்.
ஒரு காலம் முன்னாடி வச்சோம்னு சொன்னா உன் பேர் நியாயம் அநியாயம்னு சொல்ல திரும்பி போயிருவோம், ஆதாரத்தை சொல்ல திரும்பி போயிருவோம். நீ அக்கிரமம் பண்ணிட்டு நாங்க எடுத்து நிற்கும் போது மிரட்டினு சொன்னா அந்த விளையாட்டு எங்கள்கிட்ட நடக்காதுன்னு சொல்லி நின்றமா இல்லையா? பிடிச்சுக்கொண்டு உள்ளதான் போட்டாங்க, சுட்டானா? அட சுட்டாதான் என்ன? மானத்தோட மரியாதை வீரத்தோட சாவு, கோலையா சாவாத அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு தான் நாங்க ஒரு நிலைப்பாட்டுக்காக வேண்டி பொறுமையா இருந்தா ஓவரா இடக்கு முடக்கு பண்ணாங்கன்னு வைங்க, நாங்கள் ஒரு நிலைப்பாட்டு அறிவித்தால் அப்புறம் நடக்கிறது ஒண்ணு என்னும் சொல்ல இயலாது. எந்த அரசாங்கத்துடைய பக்கபலத்தில் போய் நின்றாலும் அந்த அரசாங்கத்துக்கு தண்ணி காட்டுவோம். ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க, குறிச்சிக்க உளவுத்துறை தெளிவா குறிச்சு அனுப்பு. நாங்க சட்டம் ஒழுங்கு அவ்வளவு மதிக்கக்கூடியவர்கள். எங்களை தள்ளினால், எங்களை வேற விதமான பாதைக்கு நீங்கள் தள்ளினால் எதுக்கும் தயாரா நாங்க நிற்போம். பின்வாங்கின வரலாறு கிடையாது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு சொல்றேன்? இவ்வளவு பெரிய கூட்டங்களை பார்த்துட்டு கும்பகோணத்தில் அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள், தஞ்சாவூர்ல அதே மாதிரியான லட்சக்கணக்கான மக்கள், நம்ம பிரிஞ்ச பிறகு அவங்களுக்கு இன்னும் அப்படி ஒரு கூட்டம் போட்டு மாநில கூட்ட முடியல, கூட்ட தெம்பு இல்ல, கூட்டத்துக்கு திராணி கிடையாது. நீ கூட்டி காட்டு பார்ப்போம். ஒரே நாள்ல 2 பேரும் கூட்டுவோம்ல, சவால் விட்டு பார்த்துட்டோம், வரல, ரெடியா இல்ல, யாரும் ரெடியா இல்ல. நம்ம கூட்டி காட்டணும். கும்பகோணத்துல கூட்டணும், தஞ்சாவூர்ல கூட்டணும். இந்த கூட்டம் என்ன செய்யும்? ஒவ்வொருத்தரையும் என்ன செய்யும்? அந்த பதவிகளை தக்க வைக்கும், அதை வச்சு ஆதாயம் அடைய தூண்டும், அவங்களுடைய செல்வாக்கு பெருக்கிக் கொள்ள தூண்டும், முறைகேடாக பணத்தை பெருக்கிக் கொள்ள தூண்டும். இப்படித்தான் வரலாறுகள்ல பார்த்திருக்கோம். ராமதாஸ் கட்சி ஆரம்பிக்கிறேன் வந்தாரு, வன்னிய சமுதாயத்தை முன்னேற்ற போற சட்டசபையில் என் கால் படாதுன்னு சொன்னாரா இல்லையா? ராமதாஸ் சொல்லலையா? செருப்பால் அடிங்கன்னு சொன்னாரா இல்லையா? நான் ஓட்டு கேட்டு வந்தால் என்னை செருப்பால் அடிங்கன்னு ராமதாஸ் சொன்னார. அப்புறம் ஓட்டு கேட்டாரா இல்லையா? கூட்டம் சேர்க்கிற வரைக்கும் அந்த வீரவசனம் பேசுவார்கள். கூட்டம் சேர்த்த உடனே என்னவாங்க, அவரே பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிச்சு அவர் ஓட்டு பொறுக்கினாரா இல்லையா? இந்த திருமாவளவன் பேசாத விடுதலை பேச்சா? இந்த மாதிரி சேகுவாரா நிகரா பேசுவார். அவர் பெரிய புரட்சியாளர் சேகுவாரா மாதிரியும் அந்த மாதிரியான அடிப்படையில் பேசிக் கொண்டிருந்தவர் இன்னைக்கு என்ன செய்யறாரு? அரசியல் புரோக்கரா மாறி போயிட்டாரே இல்லையா? அப்ப நம்ம இந்த சாக்கடையில எல்லாரும் கூட்டத்தை பார்த்து சேர்க்கிற வரைக்கும் கத்துவாங்க. கூட்டம் சேர்க்கிறதுக்காக வேண்டி வீரம் மாதிரி வீரிய மாதிரி ஆட்களை சேர்க்கறதுக்காக தூண்டி விட்டு சேர்ப்பாங்க. அந்த கூட்டத்தை காட்டி, ஆஹா இந்த கூட்டத்தை வச்சு நம்ம 5 எம்எல்ஏ வாங்கலாம், 3 எம்பி வாங்கலாம், 3 கொடுக்குமா 5 கொடுக்குமா, கணக்கப்படி 5 எம்எல்ஏ வாங்கலாம், 3 எம்பி வாங்கலாம் கணக்கு போட்டு என்ன செய்யறது? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அப்படி நாட்டையே முன்னேற்ற போறோம் பயங்கரமா அப்படின்னு நினைத்து கொண்டு என்ன செய்யறாங்க? கடன் இருக்கிறாங்களே. கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு நீங்க எல்லாம் சிந்திச்சு பாருங்க. தஞ்சாவூர்ல அந்த கூட்டம் கூட்டின பிறகு தௌஹீத் ஜமாத்துல ஒரு மாற்றம் வரும் எல்லாம் பேசினாங்க. என்ன பேசினாங்க? கூட்டிட்டாங்கல்ல, எங்களை சொன்னாங்கல்ல. இப்ப பாருங்க தஞ்சாவூருக்கு பிறகு என்ன நடக்குன்னு பாருங்க. என்ன நடக்குமா? நம்ம அரசியல் போயிருவோம். இவங்க நினைக்கிறாங்க இவங்க மேல நம்மளும் போயிருவோம். தண்டோரா போடாத கரையாக எஸ்எம்எஸ் அனுப்புனாங்க. மாநாடு முடிந்து விட்டது, புரட்சி வெடிக்க போகுது, தலைகளை மாற போறாங்க. என்ன மாறுனுச்சு? நாங்கெல்லாம் கீழே இறங்கிட்டு புது ஆட்களை கொண்டு வச்சுட்டோம். நீங்க என்ன நடக்கும் எதிர்பார்த்து நாங்க கீழே இறங்குவோம் நினைச்ச ஒருபடி மேலே இறங்கிட்டோம். அதே இடத்துல நிக்கல. அவன் நினைச்சான் நம்ம பள்ளத்துல விழுந்துருவோம், கீழே இறங்கிடுவோம், அதர பாகத்துக்கு போயிருவோம், நம்மளை கும்பிட்டுருவோம், நம்மளை ஓட்டு பொறுக்குவோம், நம்மளை சாரா வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஓட்டு பொறுக்க வேலை செய்வோம் அப்படின்னு படிப்படியாக கீழே பள்ளத்துக்கு போன அவன் நினைச்சா, அட நாங்களே இருக்கலாடான்னு இறங்கிட்டோம். என்ன செஞ்சிட்டோம்? நாங்களே இல்ல, புதிய ஆளுக்கு நிர்வாகம் பண்ணுங்க நாங்க இறங்குறோமே. இது எதை காட்டுது? இந்த ஜமாத் அல்லாவுக்கு மட்டும் பயப்படுற ஜமாத். நாங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் சொன்ன இதெல்லாம் ஏன் நடந்துச்சு? எதனால இந்த ஜமாத்துக்கு மட்டும் முடிகிறது? இந்த ஜமாத்துல ஒவ்வொரு நிர்வாகியும் எப்படி சகிச்சுக்கிட்டாங்க? எவ்வளவு புகழாக, எவ்வளவு மக்கள்கிட்ட செல்வாக்காக, ஒரு அதிகாரம் படைத்தவர்களாக, உயர் அதிகாரிகள் கூப்பிட்டு பேசவர்களாக எத்தனை மாநில நிர்வாகி இருந்தார்கள். நாங்க பாட்டுக்கு அல்லாண்டு இறங்கி எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இல்லன்னா அவங்க தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டு இறங்கி ஆபீஸை விட்டு இறங்கி வந்து இன்னைக்கு வரைக்கும் போகல. அந்த அளவுக்கு முழு சுதந்திரத்தில் செயல்பட்டு இருக்கிறார்கள். எல்லா பொருளையும் சாவியில இருந்து, பத்திரங்கள்ல இருந்து, ரொக்கத்துல இருந்து, பாஸ்புக்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அன்னைக்கு பொதுக்குழு முடிஞ்சு கையில ஒப்படைச்சிட்டு, பொதுச்செயலாளர் கையில ஒப்படைச்சிட்டு ரூம் சாவியும் கொடுத்துரு. அன்னைக்கு இறங்கினால தான் நாங்க இன்னைக்கு வரைக்கும் அங்க போகல. 4 மணிக்கு இறங்கின அன்னைக்கு பொதுக்குழு முடிஞ்ச 4 மணிக்கு ஜூலை 1 இந்த தேதி வரைக்கும் நான் மேல கூட ஏறலையே. நம்ம இருந்து ஆட்சி படைக்கிறோம்னு வந்துடக்கூடாது. அவங்க சுதந்திரமா செயல்படணும், அவங்க தான் செயல்படணும், அவங்கள தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அவங்கள்ட்ட தான் பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறோம். அப்ப நாங்க இறங்க மாட்டோம், மேலதான் ஏறுவோம், அந்தஸ்துல ஏறுவோம், பண்பாட்டுல ஏறுவோம், நல்ல செயல்கள்ல ஏறுவோம். நீ மாதிரி இறங்கி இறங்கி பள்ளத்துல போய் கடைசியில மொத்த இஸ்லாத்தை விட்டு போகக்கூடிய அளவுக்கு இந்த ஜமாத்து போகவே போகாது. இதுக்கு என்ன காரணம்? நாங்க ஒரு அல்லாவை நம்புறோம்னா அல்லாவை நிஜமா அல்லான்னு நம்புறோம்.
நீ என்ன செய்யற? அல்லாஹ்வை பயன்படுத்துற. அல்லாஹ் நம்பினா என்ன? நீ செய்யறதெல்லாம் அல்லாஹ் பார்க்கிறான்னு போது நம்ப வேணாம். நான் போய் கட்ட பஞ்சாயத்து பண்றேன், அதை வச்சு சம்பாதிக்கிறது ஹராமாச்சு. இத அல்லாஹ் கேள்வி கேட்டா எனக்கு ஆன்சர் பண்ண ஏழுமாண்டு ஒரு பயம் ஒருத்தனுக்கு வந்தா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானா? மிரட்டுவானா? ரவுடிசம் பண்ணுவானா? கெட்ட கெட்ட காரியங்களை செய்வானா? கும்பிட்டு ஓட்டு கேட்க தயார்னு வருவானா? மக்கள்கிட்ட போய் கும்பிட்டு அதை கும்பிட்டுதான் ஓட்டு கிடைக்கும். அப்ப போய் அரசியல்வாதிகளை தாஜா பண்றதுக்கு வருவானா? இதெல்லாம் படைச்ச ரப்புல் ஆலமீன் பார்த்துக்கிட்டு இருக்கிறானே என்கிற பயம்தான் எங்களை தள்ளி நிக்க வைக்கிறது. நம்ம எப்படி போய் நின்று அந்த தேர்தல் அந்த சாக்கடையில் இறங்குறது? அல்லாட்ட எப்படி பதில் சொல்றது? எப்படி மக்களை போய் மிரட்டுறது? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்தானா? மக்களை கசக்கி பிழிஞ்சு மிரட்டி வசூல் பண்ணுவதற்கு தந்திருக்கிறானா? அப்படி நம்ம யோசிக்க வேணாமா? அப்ப அல்லாவே அல்லாவா நம்பி நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நம்மளை கேட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒவ்வொரு விஷயம் அங்க ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது. அப்படி நம்பணுமா இல்லையா? அதுலயும் அவங்களுக்கு உறுதி கிடையாது. யாருக்கு? அல்லாங்கிறோம் அல்லாதான் அப்படி நம்பணுங்க. ஏதோ நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி நம்ம சொல்லு கேட்கிற ஒரு அடிமை மாதிரி அல்லாஹ் நினைச்சா நல்லா இருக்கிறான். என்னடா அல்லா இருக்கு? அல்லா இருக்கிறான். அப்ப அல்லா இருக்க பார்க்க மாட்டானா? உங்க அக்கிரமத்தில் கேட்கவே மாட்டானா? உங்களுக்கு தண்டனை தரவே மாட்டானா? நீங்க என்ன செஞ்சாலும் அல்லா விட்டு செல்ல பிள்ளையா? இப்ப எப்படி எந்த அடிப்படையில் இந்த அநியாயத்தில் இஸ்லாத்தின் பேரால செய்றீங்க? உங்களுக்கு செய்ய முடிகிறது? எல்லாத்தையும் நான் கேட்கிறேன், அவர்களை மட்டும் கேட்கவில்லை, ஜமாத்தை கேட்கிறேன். பள்ளிவாசல வச்சு வரதட்சணை வாங்குறீங்களே, அப்ப ரப்புல் ஆலமீன் பார்க்க மாட்டானா? கேட்க மாட்டானா? அப்ப அல்லாங்கிறவன் இந்த தொழுகைக்கு மட்டும் தான் அல்லாவா? நம்மளால நோம்புக்கு மட்டும் தான் அல்லாவா? நோம்பு கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்கு தான் அல்லாவா? மத்தக்கு அல்லா இல்லையா? அப்ப என்ன செய்யணும்? அல்லாவை நம்புனா நிஜமா அல்லாவை நம்பு. தௌஹீத் ஜமாத் அல்லாவை நம்புகிறது, அல்லாவை சூப்பர் பவராக நம்புகிறது, பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்புகிறது. எங்களுக்கும் பணத்தை ஆசை தான், வரதட்சணை வாங்கினால் இன்னொன்னு சொல்லி ஆகணும் இதே ஊர்ல. ஏன்னா எங்க ஊர்ல நான் சொல்ல வேற எங்க போய் சொல்றது? வேற எங்கேயும் நான் சொன்னது கிடையாது. இன்னும் சொல்ல போனா இப்ப நான் சொன்ன செய்திகளை எல்லாம் நான் போய் மேடப்பட்ட எல்லா இடத்துலயும் சொன்னது கிடையாது. ஏன் எங்க ஊர்ல சொல்றேன்னு கேட்டா, எங்க ஊர்ல நடந்து எல்லாரும் சாட்சியா இருப்பீங்க, போய் சொல்ல முடியாதுல்ல. சொந்த ஊர்ல நடந்து நான் போய் சொல்ல முடியுமா? தொண்டில அப்படி பண்ணேன்னு நான் மாயாரத்துல சொல்ல முடியும், தொண்டில வந்து சொல்ல முடியுமா? தொண்டில சொல்றேன், வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணணும்னு சொன்னதுக்காக வேண்டி எங்களை என்ன பாடுபடுத்தினாங்க? வாங்கலன்னு சொன்ன பாவம். அந்த காலத்துல எங்க அண்ணன் வாங்கல, அதுக்கு என்ன பாடுபடுத்தினீங்க? நான் வாங்கல, என் தம்பிக்கு வாங்கல, நாங்க 3 பேருமே டவுரி வாங்காம என்ன செஞ்சோம்? மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணமே. அது என்னமோ பயங்கரமான இந்த தொண்டிலேயே தகாத ஒரு செயலை செஞ்சான அந்த மாதிரி எங்களை பாத்தீங்களா இல்லையா? அந்த மாதிரி மகருண்டு நீங்க எழுதித்தான் ஆகணும், அந்த சீருண்டு எழுதித்தான் ஆகணும், வரதட்சணை குறிப்பிட்டு தான் ஆகணும்னு வற்புறுத்தினீங்களா இல்லையா? அப்படியெல்லாம் இருந்தீங்களே. அப்ப என்ன உங்களோட அல்லாவுடைய அச்சம் இருந்தது? நாங்க என்ன நினைக்கிறோம்? எங்களுக்கு ஆசை இருக்கு, எங்க இளைஞர்களுக்கு ஆசை இருக்குது. சும்மா 1 லட்சம் ரூபாய் அடிச்சு சும்மாவா? ஒரு பொண்ணும் கிடைச்சி கூட 5 லட்சம் கிடைச்ச சும்மா எவனா விடுவானா? வாங்கிக்கிறதா செய்வான். ஆசைதான் இருக்குது, அந்த ரூபாய் வாங்கி போடலாம். வாங்கினா இந்த கேஸ் கிரிமினல் கேஸா போட்டு போறீங்க, ஒண்ணு நடக்காது. அங்க கேஸ் ஆயிருமே, அல்லாஹ் எஃப்ஐஆர் போட்டுருவானே, அல்லாஹ் சார்ஜ் ஷீட் போட்டுருவான். அதுக்கு என்ன பண்றது? அப்ப அல்லாஹ்விடத்துல உள்ள வழக்குல போய் மாட்டிக்கிற கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த இளைஞர்கள் ஆசை இருந்தாலும் என்ன செய்யறான்? வரதட்சணை வாங்காம இருக்கிறான். வாங்கின திருப்பி வேணா கொடுப்பானா? எல்லாம் நடந்து போச்சு மன்னிச்சுக்கன்னு சொல்லி போயிட்டு இருக்கிறத நினைப்பான் எல்லாரும். நாங்க என்ன செய்யணும்? இதே தொண்டிகளை இதே பாவடி மைதானத்துல வாங்கின வரதட்சணை திருப்பி கொடுக்கிற மாநாடு நடத்தணுமா இல்லையா? எத்தனை பேர் வாங்கின வருஷம் திருப்பி கொடுத்தான்? என் குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் எத்தனை பேர் நான் கொடுக்க வச்சேன். அப்ப அறியாமை காலத்துல வரதட்சணை வாங்குறவர்கள் கூட திருப்பி கொடுத்தார்கள் என்றால் என்ன காரணம்? யார் மிரட்டினா? அவங்களை யார் அவங்களை எச்சரிக்கை பண்ணா? கொடுக்காட்டி யார் அவங்களை என்ன பண்ணிடுவா? அவன் பண்ணிடுவான். படைச்ச இறைவனுக்கு பயப்படுற காரணத்தினாலதான் வரதட்சணைகளால் நாங்க தெளிவா நிக்க முடிகிறது, கொண்ட கொள்கையில உறுதியா இருக்க முடிகிறது. தேர்தலில் போட்டியிட மாட்டோம் எல்லாமே சத்தியம் பண்ணமா, இன்னைக்கு வரைக்கும் அதை உறுதியா நிக்கிறோம். பதவிக்கு ஆசைப்பட மாட்டோம்னு சொன்னோமா, இன்னைக்கு வரைக்கும் உறுதியா நிக்கிறோம். உங்கள்கிட்ட கேட்டு கையேந்த மாட்டோம்னு சொன்னோமா, அதுல உறுதியாக நிக்கிறோம். ஒரு போராட்டம் அறிவித்தால் முன்வைத்த கால பின்வைக்க மாட்டோம்னு சொன்னோமா, இன்னைக்கு வரை உறுதியாக இருக்கிறோம். இந்த மாதிரியான உறுதி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை அல்லாஹ்ன்னு நம்புங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நம்புங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறான் நம்புங்க. நீங்கள் அதல பாதாளத்தில் போய் குகையில ஒளிஞ்சிருந்தாலும் அவன் கண்ணுக்கு தப்ப முடியாது நம்புங்க. உங்கள்ட்ட சொல்லி காட்டினா சின்ன திரை பெரிய திரை எல்லாம் சொன்ன அதான் இருக்குமா உங்கள்ட்ட அப்புறமேலு? அப்படி ஒருத்தன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், கண்காணிச்சிட்டு இருக்கான்னு நினைத்தால் நம்ம நிலை எப்படி ஆயிரும்? ஒரு வாப்பா பீடி குடிக்கிற ஒரு பையன் கூட வாப்பாக்கு முன்னாடி பீடி குடிப்பானா? ஏன்? வாப்பா உள்ள மரியாதை வழங்கி வச்சிருக்கான். வாத்தியார் மூஞ்சில பீடி போச்சு ஊதுவானா? ஏன்? வாத்தியார்னா மரியாதைக்குரியவரு. ஒரு பீடி குடிக்கிறவன் வாத்தியாருக்கு முன்னாடி எப்ப பீடி குடிக்க மாட்டானோ, படைச்ச ரப்புல் ஆலமீன் முன்னாடி நின்றுட்டு இருக்கான்னு நினைச்சா நீ எப்படி இந்த மாதிரி அநியாயமான ஆபாசமான காட்சியெல்லாம் பார்ப்ப? நீ எப்படி தப்புகளில் ஈடுபடுவ? நீ எப்படி கள்ளத்தனமா பேசிக்கிட்டு இருப்ப? நீ எப்படி தவறான தொடர்புகளுக்கு போவ?
படைச்சவன் பார்த்துட்டு இருக்கிறான உலகத்து புருஷனுக்கு தெரியாம செஞ்சிடலாம், வாப்பாக்கு தெரியாம செஞ்சிடலாம், பொண்டாடிக்கு தெரியாம செஞ்சிடலாம், அண்ணனுக்கு தெரியாம செய்யலாம், தம்பிக்கு தெரியாம செய்யலாம், ஜமாத்துக்கு தெரியாம செய்யலாம். அவனுக்கு தெரியாம செய்யலுமா? அவனுக்கு தெரியாம எந்த தப்ப அவனுக்கு செய்ய இயலுமா? வேற எந்த உலகத்துக்கு போயிட முடியுமா? அப்படி அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வை நம்புறதா இருந்தா அவன் கண்ணுல மண்ணை தூவ இயலாது, அவனுக்கு தெரியாம ஒரு துரும்ப எடுத்து போட இயலாதுன்னு அப்படி நீ நம்பினால்தான் அதுக்கு பேர் தௌஹீத். அந்த நம்பிக்கையை ஊற்றுறதுக்கு தான் இந்த தௌஹீத் ஜமாத். படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறான். அடுத்து முகமது ரசூலுல்லாஹ்ங்கறீங்க. முகமது அல்லாஹ்வுடைய தூதர். எதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்? சீரியல் லைட் போடுறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர், மீலாது விழா கொண்டாடுறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர், நோட்டீஸ் அடிச்சு வெளியிடுறதுக்கு முகமது அல்லாஹ்வுடைய தூதர், சுசுன்னு மூஞ்சில தடவிக்கிறது பாங்க சொல்லும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னா இப்படி ஊதி இப்படி மூக்குல தடவி இதான் அல்லாஹ்வுடைய தூதர். அட அல்லாஹ்வுடைய தூதர்னு அவர் நினைச்சா நிஜமா நினைக்கிறியா? நிஜமா நினைச்சா என்ன அர்த்தம்? அவர் சொன்ன ஒவ்வொரு பேச்சும் அவருடையது அல்ல. தூதர் தானங்க. நான் ஒரு நாட்டுக்கு தூதர் அனுப்புறேன்னு சொன்னா அந்த தூதர் என் கருத்து தானே சொல்ல முடியும், சொந்த கருத்து சொல்ல முடியுமா? இந்தியாவில இருந்து ஒரு தூதர் நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சோம்னு சொன்னா இந்திய கவர்மெண்ட் என்ன கருத்தை சொல்லுகிற அந்த கருத்தை தான் அவர் போய் அங்க சொல்லணுமே தவிர அவருடைய சொந்த ஆசாபாலோசனை பேச முடியுமா? பேச முடியாது. அப்ப அல்லாஹ் ஒருத்தரை தூதரா நியமிக்கிறான் என்று சொன்னால், அவர் சில போதனைகள் நமக்கு சொல்கிறார் என்று சொன்னால் அவன் சொன்னதை சொல்றாரு. அப்படி நினைத்தால் என்ன பண்ணனே? அவர் சொன்னபடி எல்லாத்தையும் செய்யணுமா இல்லையா? அவர் சொன்னபடி கல்யாணம் பண்ணணுமா இல்லையா? அவர் சொன்னபடி வீடு கட்டணுமா இல்லையா? அவர் சொன்னபடி பள்ளியாசல் நடக்கணுமா இல்லையா? அவர் சொன்னபடி தொழுகை அமைத்துக் கொள்ளணுமா இல்லையா? அவர் சொன்னபடி நோன்பு வைக்கணுமா இல்லையா? எல்லா விதமான கொடுக்கல் வாங்கல் அவர் சொன்னபடி நடக்கணுமா இல்லையா? அதுக்கு ரசூலுல்லாஹ்வை பயன்படுத்துகிறார்களா? மீலாது விழா போட்டு நல்லா பாராட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, ஆஹா ஓஹோம்பாங்க. அப்புறம் வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டான். வணங்குதா? இதுதான் ரசூலுல்லாஹ் புகழ்ற லட்சணமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் பிறக்கிறது சாவுற வரைக்கும் நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனை என்றாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் மதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க வியாபாரம் பண்ண போறீங்களா? நீங்க கேட்கணும், ஏங்க இந்த வியாபாரம் பண்ண போறேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பண்ணுனாங்க, எப்படி பண்ண சொன்னாங்க? அட கக்கூசுக்கு போற அப்ப கேட்கணும். இந்த மலம் கழிக்க போகும் பொழுது, சிறுநீர் கழிக்க போகும் பொழுது நான் எப்படி போக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். கேட்கணும். நகம் வெட்டுறியா? அப்ப கேட்கணும். இஷ்டத்துக்கு வெட்டக்கூடாது. இந்த நகம் வெட்டுவதற்கு எத்தனை நாளுக்கு ஒரு வெட்ட சொன்னாரு, எந்த மாதிரி வெட்ட சொன்னாரு, அதுக்கு முகமது நபி வழிகாட்டி இருக்கிறாரு கேட்டு அப்படி நகம் வெட்டணும். பல் துலக்கணியா? அதை அப்படி செய்யணும். எந்த கொடுக்கல் வாங்கல் பண்றியா? அதான அல்லாஹ்வுடைய தூதர் அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதருங்கிற அங்க உட்கார்ந்துட்டு பாரு, ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு சீரியல் லைட் போடுற, வாழை மரத்தை நட்டுற, மாவிலை தோரணம் கட்டுற, பாட்டு கச்சேரி வைக்கிற, இளையராஜா கங்கை அமரன் எல்லாம் கூட்டி கொண்டாந்து வச்சுட்டு கல்யாணத்துக்கு விழா நடத்தி, இது அல்லாஹ்வுடைய தூதரா? நீ அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரை பயன்படுத்திக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தடை செஞ்ச எல்லா காரியத்தையும் மார்க்கத்தின் பெயரால செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்கிற லட்சணமா? ஏதோ பார்மாலிட்டிக்கு சொல்றான் அல்லாஹ்வுடைய தூதர், சும்மா சொல்லிக்கிறானே தவிர அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிற மனசுல பதிஞ்சா அதுல நம்ம வெளியே வருவான். அடே அல்லாஹ் சொன்னதுடா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ் சொன்னதுதான் உன்ன என்று சொல்றாரு. என் படைத்த இறைவன் சொல்ற சொல்லை நான் மீறிவிட்டு நான் எப்படி முஸ்லிமா இருக்க முடியும்? இன்னைக்கு பள்ளிவாசல் வரலாற்று பெரிய பஞ்சாயத்தா இருக்குது. என்ன வரலாற்று எக்ஸசைஸ் பண்ற காட்டிட்டு இருக்கிறோம்? கிறுக்கணும்ல நாங்க உங்களை திசை திருப்புறதுக்கு ஆட்டுறோம். எதுக்கு ஆட்டுறோம்? நீ அடிச்சாலும் ஆட்டுவோம், நீ உதைச்சாலும் ஆட்டுவோம், நீ போட்டு வராதுன்னு ஆட்டத்தான் செய்வோம். ஏன் ஆட்டுறோம்? முகமது நபி ஆட்டினார், ஆதாரம் இருக்கு. தொழுகையில நீ எவன் என்ன வேணாலும் சொல்லிட்டு போடா. அல்லாஹ்வுடைய தூதர் என்று சிறந்த மனிதராக நினைக்கிறேன். அவர் சொன்ன ஒவ்வொன்றையும் நான் வாழ்க்கையில கடைப்பிடிப்பேன். தக்பீர் கட்டுறனா இப்படித்தான் ரசூலுல்லாஹ் கட்டினாங்க, நான் அப்படித்தான் கட்டுவேன். நீ அடிச்சா அப்படித்தான் கட்டுவேன். நீ ஊரை விட்டு நீக்கினாலும் அப்படித்தான் கட்டுவேன். அப்படி நம்ம ஒவ்வொன்றிலும் இன்னைக்கு உறுதியா நிக்கிறோமே, விரலாட்டுறதுக்காக நிக்கிறோம். இந்த விரல ஆட்டாட்டி குடிமொழி போயிருமா? விரல ஆட்டாட்டி வறுமை வந்துருமா? விரல ஆட்டாட்டி நோய் வந்துருமா? எதுக்கு விரல போட்டு ஆட்டுறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தையாத்துக்கு விரல ஆட்டினதுக்கு தான் ஆதாரம் இருக்குது. இப்படி நீட்டிட்டு மடக்குனதுக்கு ஆதாரம் இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சபடி நாங்க செய்யறோம். இப்படி எல்லா விஷயத்திலையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ, என்ன செஞ்சார்களோ அப்படி நம்ம நடந்தாத்தானங்க அல்லாஹ்வுடைய தூதர் நம்பணும்னு அர்த்தம். சும்மா பேருக்கு முகமது ரசூலுல்லாஹ்னு கண்ணை ஊத்தி ஸலவாத் சொல்லும்போது மட்டும் மூஞ்சில தடவிக்கிட்டா அல்லாஹ்வுடைய ரசூலை மதிச்சது ஆயிருமா? அல்லாஹ் என்ன ஏமாளியா? இது மாதிரி உங்க அத்தா இருக்காரு, உங்க அத்தை வந்த மாதிரி மதிச்சா அத்தா என்ன சொல்றாரு? எங்க அத்தாவை மேடை போடுறான். எங்க அத்தாவை போல ஒரு அத்தா உலகத்துல உண்டா அப்படிங்கிறான். இறங்கி போன அத்தா என்ன சொல்றான்? தீவை போட வேலை பார்த்துக்கிறான். இவன் அத்தா மதிக்கிறாளா? அட அத்தாவை மதிக்கிறா இருந்தா மேடையில போட்டு அத்தாவை பாராட்டுற நீ அத்தா டீ வாங்கி கேட்டா வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? தம்பி அந்த செம்ப எடுத்த நீ போய் எடுத்துக்க. நீ அத்தா மதிக்கிறாளா? அப்ப அத்தாவை மதிக்கிறவன் மேல போட்டவன் அத்தாவை மதிக்கிறவனா? அத்தா சொல்ல பாப்பா சொல்ல கேட்கிறவன் மதிக்கிறவனா? தம்பி அதை எடுமா எடுத்துறேன், வேற என்ன வேணும் சொல்லுங்க பாப்பா.
வேற என்ன வேணும் சொல்லுங்க அத்தான்னு கேட்கணுமா இல்லையா? அவன் தானே பாப்பாவை மதிக்கிறான், அவன் தானே அம்மாவை மதிக்கிறான். இவன் என்ன செய்யறான்? எங்க அம்மாவை போல யாரும் போஸ்டர் வச்சு ஓட்டுறோம், எங்க தாயை போல யாரும் கிடையாது. அப்ப அம்மாவை மதிக்கிறதுக்கு அர்த்தம் உனக்கு விளங்குது, அத்தாவை மதிக்கிறதுக்கு அர்த்தம் விளங்குது. புருஷனை மதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என் புருஷன் மாதிரி யாரும் உண்டாங்கிறான். ஒரு விருந்தாளி கூட்டிட்டு போயிடாரு, கடையில் போய் சாப்பிடுங்கிறான். இதான் மதிக்கிறதா? பொண்டாட்டி சொல்ற அடுத்த வட்டலாம் சொல்லிட்டு இருக்கிறா, என் புருஷன் மாதிரி ஒரு தங்க கம்பி உண்டாங்கிறான். சரின்னு சொல்லிட்டு யாராவது கூட்டாளி வருவானா, கூட்டிட்டு போவானா, ஒரு டீயை போட்டுட்டீங்கிறான். அவன் என்ன செய்யறான்? பொண்டாட்டி சொல்றா, ஹோட்டல் பத்துருங்க, ஜமாலா கடைக்கு போ. இது புருஷனை மதிக்கிறதா? புருஷனை மதிக்கிறதா இருந்தா புருஷன் சொல்றபடி கேட்கறதானங்க மதிக்கிறது. அவனுக்குரிய மரியாதை, ஒரு நண்பர்களை கூட்டிட்டு வந்துட்டான், அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குது. இந்த மாதிரி போக சொன்னோம்னா காரித்து போவாங்கல, அவனுக்கு மான மரியாதை போயிருமே, இப்படி நம்ம நடக்கலாமான்னு நினைச்சா அவ புருஷனை மதிக்கிறான்னு அர்த்தம். அப்ப இவன் என்ன பண்றான்? இந்த மாதிரி புருஷனை மதிக்கிற பொண்டாட்டி மாதிரி ரசூலுல்லாஹ் மதிக்கிறாங்க. வேற ஒண்ணு இல்ல, இந்த புருஷன் மதிக்கிற பொண்டாட்டி இருக்கான்ல, இந்த பாப்பா மதிக்கிற புள்ள இருக்கிறான்ல, அப்படி கொண்டே ஆக்கிவிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இப்படி நீங்கள் மதிச்சா தான் உறுதியா இருக்க முடியும். எதனால இந்த ஜமாத் இன்னைக்கு நிக்குது? இன்னைக்கு இதுதான் உலகத்துல சிறந்த ஜமாத் நாங்க சொல்ல மாட்டோம். நீங்கள்ட்டையும் தப்பு இருக்கலாம், தனிப்பட்ட நபர்களுக்கு தப்பு இருக்கலாம், நிர்வாகிக்கு தப்பு இருக்கலாம், ஒட்டுமொத்த ஜமாத்து செயல்பாடுல தப்பு இருக்கலாம். மற்றதோட கண்டிப்பா கம்மியா இருக்கும். சுட்டிக்காரனா தெரிஞ்சுக்கிறோம். தப்பு இல்லாத மனுஷனும் இல்ல, தப்பு இல்லாத ஜமாத்தும் இல்ல, தப்பு இல்லாத இயக்கமும் இல்ல, தப்பு இல்லாத ஊரும் இல்ல, தப்பு இல்லாத உலகம் இல்ல. இறை தூதர்கிட்டையும் தப்பு வரும். தப்புக்கு என்ன வித்தியாசம்? எங்கள்கிட்ட கம்மியா உள்ளதுல ரொம்ப ரொம்ப கம்மியான தப்பு உள்ள ஒரு ஜமாத்து தௌஹீத் ஜமாத் மட்டும்தான். எந்த ஜமாத்தோட கம்பேர் பண்ணாலும் நீங்க தப்பே இல்லைன்னு நாங்க யார்ட்டும் சேலஞ்ச் எல்லாம் பண்ண மாட்டோம். நீ 100 சொல்றியா, 100 தப்பு என் மேல சொல்றியா, உன்கிட்ட 100 1000 நான் சொல்லுவேன். அப்படி இருக்கு வித்தியாசம். நீ 10 தப்பு சொல்றியா, நீ சொல்லிட்டு போனா 100 தப்பு உனக்கு சொல்லுவேன். அப்படியான அளவுல நான் இந்த ஜமாத் இருக்குதா இடம் போட்டு பார்க்கணும். ஒரு தூரத்துல இதுல ஒரு 2-3 தப்பு மட்டும் வச்சுக்கிட்டு இவங்க மட்டும் சுத்தமா, அவன் மட்டும் சுத்தமா, அது பேசக்கூடாது. எப்படி பார்க்கணும்? ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்து இவங்கள்ட்ட கொஞ்சம் சிறப்பான தன்மைகள் இருக்கிறது, கணக்கு வழக்கமா சுத்தமா வச்சிருக்காங்க, சுனாமிக்கு வசூல் பண்ணி அப்படி கொடுத்தாங்க, அது தின்னுட்டு போயிடல, ஜக்காத்துன்னு வசூல் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாங்க, அது சாப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க, எந்த ஒன்றுலையும் கரெக்டா இருக்கிறாங்க, கணக்கு வழக்குல ஒழுங்கா பராமரிக்கிறது, இப்படி நம்பணுமா இல்லையா? அதுக்கு நம்பிக்கைக்கு மாற்றமா நாங்கள் நடந்திருக்கிறோமா? அப்படி பார்க்கணும். சிறந்த ஜமாத்துங்கிற வகையில தான் நாங்களும் இதை சொல்லிக் கொள்றோமே தவிர உலகத்தில் 50 மாசம் நாங்க தான் சூப்பர் நாங்க சொல்லிக்கொள்ள தயாரா இல்ல, சொல்லிக்கொள்ள கூடாது. மார்க்கத்தில் எல்லா மனுஷனும் தப்பு செய்யறவன் தான். அப்ப குறைவா இருக்கும். அந்த குறைவான தப்ப கூட நீங்க மேடையில கூட சுட்டி காட்டலாம், திருந்திக் கொள்ளக்கூடிய நாங்க இருக்கோம். மேடையில சுட்டி காட்டினாலும் கூட திருந்திக் கொள்ளக்கூடிய ஜமாத்தா இருக்கும். அதனால இந்த கொள்கை உறுதியா நம்புங்க. அடுத்து என்ன கொள்கை உறுதி? அல்லாஹ்வை நம்புறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் ரசூலை நம்புறீங்க, ஓகே. முக்கியமா நம்ப வேண்டியது மறுமை. அதுதான் ஒரு மனிதனுக்கு டெஸ்ட். எது? மறுமை நம்பிக்கை. எந்த அளவுக்கு நம்புற? இந்த உலகம் ஒரு உலகமே இல்ல. எவ்வளவு நாளைக்கு வாழ்ந்துருவீங்க? இந்த உலகத்துடைய பணத்துக்கு தானே எல்லா ஆட்டம் போடுறீங்க, இந்த உலகத்துடைய பதவிக்கு தானே ஆட்டம் போடுறீங்க, இந்த உடல் சுகத்துக்கு தானே எல்லா விதமான ஆட்டம் போடுறீங்க. இவ்வளவுதானா? எவ்வளவு நாளைக்கு போட்டுருவீங்க? 50 வருஷம் போடுவீங்களா? 50 கூட போட இயலாது. இந்த உடலுடைய சுகத்துக்காக வேண்டி தப்பு தவறா நடக்கக்கூடியவர்கள் ஒரு நரம்பு பிடிச்ச அல்ல வெட்டினா முடிஞ்சு போச்சு கதை. என்ன செய்ய முடியும்? இந்த உலகத்திலே உனக்கு முடிஞ்சு போச்சு. ஒரு குறிப்பிட்ட பருவத்தை தாண்டிட்டா எந்த தயவும் இல்லாம, எந்த ஆதரவும் இல்லாம நிற்கதியா கேவலப்பட்டு இந்த உலகத்தில் நிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதெல்லாம் இல்லாம உலகத்துக்கு மறைச்சு கிரச்சி நீ தப்பிச்சு போனால் கூட அங்க போய் நிப்பமே. படைச்ச ரப்புல் ஆலமீன் நிப்பாட்டி நம்ம ஒவ்வொரு செயலையும் பார்த்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறானே, அவன் நிப்பாட்டி தூக்கி நெருப்புல தூக்கி போட்டா நமக்கு தாங்க இயலுமா? இப்ப ஏங்க ஒழுங்கா இருக்க மாட்டான் மனுஷன்? இதை நினைங்கப்பா எல்லாரும், இல்ல ஜமாத்து இதை நினைங்க. இதுதானே சொல்றோம். இதை மட்டும் ஒழுங்கா நம்புங்க. கண்ணால முக்கால வைக்க வாசித்தீமை ஓடி போயிடும். எப்படி நம்பணும்? நம்ம இறந்த பிறகு திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவோம். இது 50 வருஷத்து வாழ்க்கை, 40 வருஷத்து வாழ்க்கை. இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில லஞ்சம் கொடுத்து தப்பிக்க இயலாது, பழம்பழம் காட்டி தப்பிக்க இயலாது, நம்ம அழகை காட்டி தப்பிக்க இயலாது, நம்முடைய திமுறை காட்டி தப்பிக்க இயலாது, நமக்கு பின்னாடி இருக்கிற அடியாட்களை காட்டி தப்பிக்க இயலாது. தன்னந்தனியா நிக்கணும். அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க. யோம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனிஹி. பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தன் என்ன செய்வான்? ஓட ஆரம்பிப்பான். என் பொண்டாட்டியில் நான் என்னை காப்பாத்தலாம். பொண்டாட்டி புருஷனை விட்டுருவா, புருஷன் பொண்டாட்டியை விட்டுருவான், பெத்த புள்ளைய விட்டுருவாங்க. யோம ததுகள் குல்லு முருகத்தின் அம்மா அருளாத் ஒத்தலவுதாத் குல்லி ஹம்லின் ஹம்லா ஒத்தரன்னாச சுகாரா ஒமாகும் பி சுகாரா உலகின் அல்லாஹ் ஷதீத். பால் குடிக்கிற ஒரு தாய் தன் குழந்தையை மறந்து விடுவாள். அவ்வளவு ஒரு பயங்கரமான நாள். அந்த மாதிரியான ஒரு நாள்ல கோடான மக்களை நிப்பாட்டி வைத்துக் கொண்டு இப்ப 600 கோடி இருக்கிறான, படைச்சிலிருந்து அழிக்கிறவருக்கு எத்தனாயிரம் கோடி இருப்பான்? 50 கோடி மக்களை நிப்பாட்டி வைத்துக் கொண்டு வெட்ட வெளி பொட்டல்ல சூரியனை விட கிட்டத்தில் கொண்டான் தலையை நிப்பாட்டி வேர்வையிலேயே உடம்பெல்லாம் நினைகிற அளவுக்கு ஆக்கி
ஒரு வருஷத்துக்கு 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள் சொர்க்க நரகம் அப்புறமேலே அந்த மாதிரி ஒரு நாள்ல வச்சு எல்லாம் விசாரிப்பானே, நம்முடைய தவறுகள் அப்படி அம்பலப்படுத்துவானே, நம்மள பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்களே அவங்க மத்தியில எல்லாமே கிழிஞ்சு தொங்குமே, முகத்திலாம் கிழிஞ்சு போயிருமே, நம்ம யாருன்னு தெரிஞ்சிருமே, நம்மள பெரிய மரியாதை நினைச்சோம் முன்னாடி எல்லாம் நம்ம யாருங்கிற தோலை உரிச்சு எல்லாம் காட்டி போடுவானே, அதுக்கப்புறம் நரகத்துல போடுவானே, அப்படி ஒரு அவமானம் இப்படி எல்லாம் ஒருத்தன் நினைச்சா அவன் ஏங்க அநியாயம் பண்றான், அவன் ஏங்க பின்வாங்கி ஓடுறான். அப்ப இந்த தௌஹீத் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கைகள்ல 100% நம்பிக்கை கொண்ட ஒரு ஜமாத்தாக நீங்களும் உருவாகணும், நாங்கள் உருவாகணும் ஆசைப்படுறோம். அல்லாஹ்வை நம்பினா ஒழுங்கா நம்பணும், ரசூலை நம்பினா ஒழுங்கா நம்பணும், அது மாதிரி தான் மறுமையை நம்பினா ஒழுங்கா நம்பணும், மலக்க நம்பினா ஒழுங்கா நம்பணும், சைத்தான நம்பினா கூட ஒழுங்கான முறையில் நம்பணும். இப்படி எல்லாத்தையும் நம்ப வேண்டிய விதத்தில் நம்பக்கூடிய ஜமாத்தா இருக்கிற காரணத்தினாலதான் அல்லாஹ்வுடைய உதவி நனையாபுரத்திலிருந்து நம்மளை அறியாத விதத்தில எல்லாம் எப்படி நமக்கு ஆச்சரியமா இருக்குது. எப்படி ஆச்சரியம்னா, ஒரு உளவுத்துறை அதிகாரி அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு உளவுத்துறை அதிகாரி இந்த தஞ்சாவூர் மாநாட்டை பார்த்துட்டு நம்மகிட்ட பேசினார். என்ன பேசினாரு? எனக்கு ஒரு கேள்விக்கு விட தெரியல. என்ன விட தெரியல? எங்களுக்கு வர ரிப்போர்ட் பிரகாரம் ஊருக்கு நீங்க 5 பேர் 10 பேர் தான் இந்த அடிவாயிட்டு இருக்கு சொல்றாரு. ஊர்ல என்ன செய்றீங்க? ஊர்ல 5 பேர் 10 பேர் உட்கார்ந்துட்டு அடிச்சு உதச்சிட்டு இருக்காங்க, அடிவாயிட்டு இருக்கிறீங்க, அவங்க அடிச்சிட்டு கிடக்குறாங்க. இப்படி எங்க கணக்குப்படி பார்த்தா நாட்டிலேயே சின்ன ஆட்களா நீங்க தான் தெரியுறீங்க. தஞ்சாவூர்ல பார்த்தா நாட்டிலேயே பெரிய ஆட்களா நீங்க தான் தெரியுறீங்க. அவர் சொல்றாருங்க, அவருக்கு விட தெரியலங்கிறாரு. எங்க கணக்குப்படி பார்த்தா தொண்டில ஒரு 3 பேர் வரணும், நம்ம ஒரு 2 பேர் வரணும். ஏன்னா அடி அவ்வளவுதான் இருக்குது. அவர் சொல்றாரு அப்படி. நீங்க என்னப்பா ரொம்ப மைக்ரோவா இருக்கக்கூடிய சின்ன ஜமாத்தானப்பா, இப்படிப்பா இப்படி வர்றீங்க? அல்லாஹ் நான் சேர்க்கிறாயா, எங்களை எதிர்க்கிறவங்க எங்களை நம்புறான், எங்களை கொள்கையை எதிர்ப்பான். அட இவங்க தான் கரெக்டா இருப்பாங்க, இவங்க தான் உறுதியா இருப்பாங்க, இவங்க தான் நம்பிக்கையா இருப்பாங்க. ஒரு ஆளு சொன்னா நம்ப மாட்டீங்க, ஒரு சகோதரர் பெரிய கோடீஸ்வரன் 1 கோடி ரூபாய் கொண்டா கொடுக்குறான். எதுக்கு? நீங்க அனாதை விடுதலை விளம்பரம் பண்றமே, அது யாரும் ஆளுநர் சொல்ல மாட்டேன். அனாதை விடுதலை விளம்பரம் பண்ற ஒரு ஆள் தான் செய்யறாங்க. ஜமாத்துல எங்களுக்கு காசு இருக்கு, அனாதை விடுதலை நடத்தணும்னா கொடுத்து உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க தான் கரெக்டா செய்வீங்க, நம்ம அதை வாங்கல. ஏன் வாங்கின பிறகு தலைமாறிக்குச்சுன்னா பணம் மாத்திரக்கூடாது, இந்த வாக்குறுதி போதும், அப்ப மாசம் மாசம் செலவுக்கு வாங்கிக்கிறோம், உங்கள்ட்ட ரூபாய் இருக்கட்டும் சொல்லிட்டோம். எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இப்படியான மக்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க. அவங்களுடைய ஊரை நம்பாதவங்க, அவங்க ஜமாத்தை நம்பாதவங்க, சொந்த பாப்பாவை நம்பாதவங்க தௌஹீத் ஜமாத்தை நம்புறோம். அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு ஜமாத்தாக நம்ம செயல்பட வேண்டும். நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.